गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा सद्गुरुनाथ महाराज की जय। आम्बरधरं विष्णु शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय गुणकम् कलये सुन्दराकाय सदैकप्रियदर्शनम् विज्ञाननाशकं देवं गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा सद्गुरुनाथ महाराज की जय। ஸ்ரீஸ்பதியான பகவானுடைய பரம கிருபையாலும் குருநாதாளுடைய பரம அனுகிரகத்தினாலும் இன்றைய தினம் நம்மளுக்கு ஏற்பட்ட ஒரு சத்சங்கம் கிடைச்சிருக்கு. பகவான் அப்படின்னாலே அனந்த கல்யாண குணங்கள் உடையவர். அவருடைய குணங்கள் அப்படின்னா கவுண்ட் பண்ணிடவே முடியாது. குணசாகரமானவர். அவருடைய குணங்கள்ல சிலதை பொறுக்கி எடுத்து சொல்லணும் அப்படின்னா அந்த சிலதை தான் வால்மீகி பகவான் கேட்கிறார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்யவாக்யோ திருடவ்ரதः चारित्रेण च को युक्तः सर्वभूतेषु मोहितः विद्वान् कः कस्समर्थश्च कश्चैकप्रियदर्शनः आत्मवान् को जितक्रोधः द्युतिमान् को अनसूयकः कस्य विद्यति देवाश्च जातरो। இப்படி 14 குணங்கள் கேட்கிறார் வால்மீகி பகவான். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவானா இருக்கணும், நல்ல வீரியவானா இருக்கணும், தர்மம் தெரிஞ்சவரா இருக்கணும், நன்றியுடையவரா இருக்கணும். இப்படி எல்லாம் 14 குணங்கள் கேட்கிறார். இது எங்க எடுத்தார் அப்படின்னா பகவானுடைய அந்த குணக்கடல்ல இருந்து எடுத்த சில குணங்கள் தான் இந்த 14 குணங்கள். அப்படி இருக்கும் பொழுது பகவானுக்கு இத்தனை குணங்கள் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷமான குணம் எது அப்படின்னு கேட்டா பக்த வாத்சல்யம் அப்படிங்கிற குணம். பக்தாள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த காருண்யம் அப்படிங்கிறது. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம மனுஷாள் இருக்கோமே, மனுஷாள் தோஷங்கள் பண்றது அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்வபாவம். தோஷம் பண்ணாம ஒரு நாளைக்கு இருந்தோம் அப்படின்னு நம்மளுடைய ஜென்மாவில ஒரு நாள் சொல்ல முடியாது. ஏன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏதோ ஒரு தோஷம் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது பகவான் கிட்ட பகவான் முன்னாடி போய் நிக்கிறதுக்கே பரம பாக்கியம் பண்ணிருக்கணும். பகவான் அப்பேற்பட்ட கிருபை பண்ணினார் அப்படின்னா தான் அவர் சந்நிதியில வந்து உட்கார முடியும். இல்லன்னா அவர் சந்நிதியில உட்கார முடியுமா? எல்லாருக்கும் அவருடைய கிருபை கிடைச்சுடுறதா? எல்லாருக்கும் அவருடைய அப்பேற்பட்ட அந்த சன்னிதானம் கிடைச்சுடுறதா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது பகவானுடைய அந்த கிருபை கிடைக்கிறதுனாலதான் அவர் சந்நிதிக்கே போய் நம்ம நிக்கிறோம். அப்படி அவர் சந்நிதியில போய் நின்ன
நிக்கிற, நீ எவ்வளவு தப்பு பண்ணிருக்க தெரியுமா? காத்தால இருந்து நீ பண்ண தப்பெல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சுட்டு இருக்க தெரியுமா? நீ போன வாட்டி வந்தப்போ என்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணிட்டு போன, உன்னோட பிரார்த்தனையை நீ நிறைவேற்றினியா, நீ இதை பண்ணியா அதை பண்ணியான்னு பகவான் நம்ம கிட்ட வந்து நம்மளுடைய தோஷங்கள் எல்லாம் ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோவே. கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிற அந்த 2 பேர் கூட கோவில் பக்கம் போனா அச்சோ பகவான் நம்மளோட தோஷங்கள் எல்லாம் லிஸ்ட் போட்டு சொல்லிடுவாரு, அதனால அங்க போய் நம்ம வேணும்னு மாட்டிக்க வேண்டாம் அப்படின்னு பகவான் கிட்ட யார் போற 2 பேர் கூட போக மாட்டா இல்லையா? அப்ப அந்த பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளுடைய தோஷங்களை பாக்குறதே கிடையாது. இந்த குழந்தை இப்பயாவது வந்து நம்ம முன்னாடி நின்னதே, எங்கேயோ போய் நிக்காம நம்ம சன்னிதானத்துல வந்து நின்னதேன்னு எப்பொழுதும் நமக்கு என்ன கிருப பண்ணலாம் என்ன கிருப பண்ணலாம் என்ன கிருப பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு இல்லையா? அப்பேற்பட்ட அந்த பக்த வாத்சல்யம் அப்படிங்கிற அந்த குணம், அந்த பக்த வாத்சல்யம்னு வரும்பொழுது பகவான் கீதையில என்ன சொல்றார் அப்படின்னா, நமே பக்தஹா பிரணஷ்யதி, என் பக்தன் ஒரு நாளும் விடுவதில்லை அப்படின்னு சொல்றார். எந்த பக்தரை சொல்றார் அப்படின்னு கேட்டா, பகவானுடைய பக்தர்களே 4 டைப் உண்டு. ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி. ஒவ்வொன்றுத்த ஆசைப்பட்டு போய் நிக்கிறவாளுக்கு ஒவ்வொரு பேரு. எதுவுமே ஆசைப்படாதவன் ஞானி. அப்பேற்பட்ட அந்த ஞானிய பார்த்து பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, தேசாம் ஞானி நித்தியயுக்தா ஏக பக்தர் விசிஷ்யத்தே. நானும் ஞானியும் வேற வேற கிடையாது, அவன் இடத்துல ஏகமான ஏக ஹிருதயத்தோட பக்தி வச்சிருக்கான், நானும் ஞானியும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றார். அந்த பகவான் பக்தர்களை பத்தி சொல்லும் பொழுது மட்டும் என்ன சொல்றார் அப்படின்னா, பக்தாகா மே அதீத மேத்ரியாக, எனக்கு ரொம்ப பிடித்தவர்கள் என் பக்தர்கள் அப்படின்னு சொல்றான். அதே பகவான் அதே கீதையிலே என்ன சொல்றான் அப்படின்னா, சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷியோஸ்தி நப்ரியாக, எனக்கு எந்த விதமான துவேஷமும் கிடையாது, எல்லாரும் எனக்கு சமம் தான் அப்படின்னு சொல்றான். இது என்னது? 2 கான்ட்ராடிக்ஷனா இருக்கு. ஒருத்தரை பார்த்து எனக்கு இவனை பிடிக்குங்கிறார், ஒருத்தனை பார்த்து எல்லாருமே எனக்கு சமம் தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல என்ன சொல்ல வரார் பகவான் அப்படின்னு கேட்டா, நீ பக்தி பண்ண பக்தி பண்ண பக்தி பண்ண பகவான் உன்னுடைய நிலையை இன்னும் உயர்த்திண்டே வருவார் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்த காண்பிக்கிறார் இந்த இடத்துல. இப்படி இருக்கும் பொழுது பகவானுடைய பக்தர்களே அநேகமான பேர். அந்த பக்தர்களுடைய சரித்திரத்தை விஸ்தாரமா பாகவதத்துல ஒவ்வொருத்தருடைய சரித்திரமா சொல்லிட்டே வரார் வியாசர். அப்படி சொல்லிட்டு வரும் பொழுது ஒவ்வொரு பக்தாளை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, இந்த குரூப்ல இருக்கிறவாதான் பக்தாள் அப்படின்னு நம்ம கேட்டகரைஸே பண்ண முடியாது. ஏன்னா மனுஷியாள் தான் பக்தாள் அப்படின்னு வச்சுட்டோம்னா, கஜேந்திரன் என்ன மனுஷனா? கஜேந்திரன் பகவானுடைய பக்தன் இல்லையா? சரி, இப்படி சொல்ல வேண்டாம், வயசுதான் முக்கியம். 50 வயசு மேல இருக்கிறவாதான் பக்தாள் அப்படின்னா, துருவனுக்கு என்ன வயசு? 5 வயசுலயே பகவானை பாக்கலையா? சரி, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. தேவாள் அசுராள் அப்படி பார்க்கும்பொழுது, அசுராள்னா பக்தியே பண்ண மாட்டா, அவளுக்குலாம் பக்தியே வராது, சுட்டு போட்டாலும் பக்தி வராது. அப்படின்னா பிரஹ்லாதன் எந்த குலத்திலிருந்து வந்தான்? பிரஹ்லாதன் அசுரன் தானே, அசுர குலத்துல தானே வந்தான். அப்ப பிரஹ்லாதனுக்கு பக்தி வரலையா? இப்படி எந்த கேட்டகரியில பக்தி வரும்னு கேட்டா, பக்திங்கிறதுக்கு கேட்டகரியே கிடையாது. யாருக்கு பகவான் இடத்துல அதீதமான பிரேம இருக்கும் அவ எல்லாருமே பகவத் பக்தர்கள். அப்படி வரும் பொழுது ஒவ்வொரு சரித்திரமா சொல்லிட்டே வரார் வியாசர். பாகவதத்திலேயே முதல்ல எடுத்த உடனே ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஜனனத்தையோ அல்லது கிருஷ்ணனுடைய லீலைகளிலேயோ கிருஷ்ணனை பத்தி எதுவுமே பேசல வியாசர். ஏன் அப்படின்னு கேட்டா, நாம தெரிஞ்சுக்க போற கிருஷ்ணன் அப்படிங்கிற வஸ்து எப்பேற்பட்டவன் அப்படின்னு நமக்கு புரியணும் அப்படின்னா இந்த பாகவதாளுடைய சரித்திரங்களை பார்த்தோம் அப்படின்னாதான், இந்த பாகவதாலே இப்படி பூஜை பண்ணிருக்காளே அந்த கண்ணனை, அப்ப அந்த கண்ணன் எப்பேற்பட்ட வஸ்துவா இருப்பான் அப்படிங்கிற அந்த கண்ணனுடைய மாஹாத்மியம் புரியும். அப்படிங்கறதுனால முதல்ல பக்தர்களுடைய சரித்திரமா சொல்லிட்டே வரா. மேலும் ஏன் பக்தர்களுடைய சரித்திரம் அப்படின்னா, நம்ம போய் நீ ஸ்ரீ கிருஷ்ணனை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொன்னா நம்மளால கோவர்த்தன மலையை தூக்கிட்டு நிக்க முடியாது, பூதனைக்கு மோட்சத்தை கொடுக்க முடியாது. இப்படி பகவான ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ராமனை கற்பாரி ராமபிரானை எல்லாம் மற்றும் கற்பரும் அப்படின்னு சொன்னா கூட, ராமனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னா கூட, அப்பா சொன்னா அப்படின்னு காட்டுக்கு போனார் ராமர்.
நம்ம அப்பா சொன்னா அப்படின்னா டம்ளர் கூட எடுத்து வைக்க மாட்டேங்கிறோம். அப்ப ஏதாவது கேட்டோம் அப்படின்னா அவர் பகவான், அவருக்கு எல்லா சக்தியும் உண்டு, அதனால அவர் செஞ்சார் அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம். அந்த எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பாகவதாளுடைய சரித்திரங்களை காண்பிச்சு பாத்தியா, பாகவதால் எப்பேற்பட்ட ஒரு பரம பாவனமான ஜீவனத்தை வாழ்ந்திருக்கா. நம்ம நினைச்சாலும் பகவான் எடுத்த பக்தி பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஜீவனமும் இது போல பாவனமான ஜீவனமா அமையும் அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்காக பல விதமான பாகவதர்கள் அஜாமிலனுடைய சரித்திரத்தை சொல்றார். அஜாமிலன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா ரொம்ப உத்தமமான பிராமண குலத்துல தான் பிறந்தான். இருந்தாலும் அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா காட்டுக்கு போனான், ஏதோ துஷ்ட சங்கத்துல மாட்டின்ட்டான். துஷ்ட சங்கத்துல மாட்டின்றதுனால என்ன ஆனான் அப்படின்னா அந்த துஷ்டாலோட சேர்ந்து பல ஸ்திரீகளோட சங்கமம் பண்ணிட்டு தன் பிறந்த குலத்தையே மறந்து தன்னுடைய நித்திய கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் மறந்து காட்டுல அவன் பாட்டு திரிஞ்சுட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தியோட குடும்பம் நடத்துறான். அவரோட குழந்தையும் பெற்றுக்கிறான். 9 குழந்தை பிறக்கிறது. அதுக்கப்புறம் 10ஆவதா ஒரு குழந்தை பிறக்கிறது. அவனுடைய மனைவி பார்த்தா, ஐயோ இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணுமே அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒரு சன்னியாசி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி 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 நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண 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 ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண 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 ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண 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 ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண 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 ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண இப்படி கீர்த்தனை பண்ணிட்டு ஒரு சன்னியாசி அந்த வழியா வரார். அவ்வளவு பார்த்தா, சரி இவர்கிட்ட சொல்லியே நம்ம குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லுவோம் அப்படின்னு அங்க போறா. அந்த சன்னியாசிய பார்த்து இந்த குழந்தைய காண்பிச்சு, சாமி இந்த குழந்தைக்கு ஏதாவது நீங்க தான் பேர் வைக்கணும் அப்படின்ன உடனே அங்க இருந்து அஜாமிலன் வரான். அஜாமிலனும் குடிச்சுட்டு நன்னா இப்படி ஆடிண்டே வரான். அவனை பார்த்தோடனே பயந்து போயிட்டார் இந்த சன்னியாசி. என்னடா இது, இவாழ்ட்டு தெரியாம வந்து மாட்டிட்டோமே, இவளோ பேர் வைக்கிறா, அவனோ ஏதோ பெணாத்தின்னு இருக்கான். இத பார்த்த உடனே அவர் பார்த்தார். காலம் முடிந்து நாராயண 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 நாராயணன்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டார் அந்த இடத்துல இருந்து. உடனே இவ பார்த்தா, ஓஹோ அந்த சாமி நம்ம குழந்தைக்கு நாராயணான்னு பேர் வச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த குழந்தைய வளர்த்துன்னு வரா. இந்த அஜாமிலனுக்கும் என்ன அப்படின்னா, தன்னுடைய 9 குழந்தைகிட்ட இல்லாத ஒரு பிரியம் இந்த 10ஆவது குழந்தைகிட்ட. எப்பொழுதுமே கொஞ்சம் அப்பா அம்மாவுக்கு கடைசி குழந்தைனா செல்லம் தான். அதனால நாராயணா இதை பண்ணியா, நாராயணா அதை பண்ணியா, நாராயணா இதை பண்ணியா அப்படின்னு எப்பொழுதும் நாராயணனே கூப்பிட்டு இருப்பான். இந்த அஜாமிலனுக்கும் அந்திம காலம் அப்படின்னு ஒண்ணு வருது. படுத்துன்னு இருக்கான். இவனை சுத்தி இவனோட மனைவி 9 குழந்தைகள் இருக்கா. இந்த நாராயணனும் சீதா அந்த பக்கமா தள்ளி பந்து விளையாடிட்டு இருக்கான். இவனுக்கு எனர்ஜியே இல்ல கொஞ்சம் கூட. இருந்தாலும் இருக்கிற சக்தி எல்லாம் திரட்டிட்டு நாராயணான்னு கூப்பிடுறான். அப்படி பிராணன் போற சமயத்துல நாராயணான்னு கூப்பிட்டா அவன் புள்ள அங்க விளையாடிட்டு இருக்கான் இல்லையா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், உங்க அப்பாவுக்கு பாவம் இன்னைக்கோ நாளைக்கோ கிடைக்காது, அவரோ கஷ்டப்பட்டு உன நாராயணான்னு கூப்பிடுறாரு. சித்த போய் என்னன்னு தான் பார்த்துப்பாரு. அட போடா, அந்த கிழவனுக்கு வேற வேலை இல்ல, இருந்தும் தொலைக்க மாட்டேங்கிறான், போயும் தொலைய மாட்டேங்கிறான், எப்ப பாரு நாராயணா நாராயணா நாராயணான்னு என் பிராணன் எடுத்துட்டு இருக்கான்டா அப்படின்னு சொல்றான். அஜாமிலன் பாக்குறான், குழந்தை அங்க விளையாடிட்டு இருக்க, அவன் காதுல விழுந்துன்னு தெரியுது.
ஆனா அவன் வரமாட்டேங்கிறான் அப்படின்னு தெரியுது. இந்த நாராயணன் கவனிக்கவே இல்லை இல்லையா? மேல வைகுண்டத்துல இருக்கிற நாராயணன் பட்டுன்னு யோக நிதியிலிருந்து எழுந்துட்டாராம். எழுந்துட்டு யாரோ பக்தன் என்ன அழைக்கிறான், அவனை போய் பாருங்க அப்படின்னு தன்னுடைய பார்ஷதால கூப்பிடுறான். பார்ஷதாலா சொன்னாரு, உங்களை கூப்பிடல சுவாமி, தெருவுல 10 நாராயணன் இருக்கா இப்பெல்லாம், அதனால அஜாமிலன் துஷ்டன் பாப்பி அவன் அவன் புள்ளைய கூப்பிட்டான். எப்படியோ என் பேரை தானே கூப்பிட்டான். இந்த லோகத்துல சத்தியமான நாராயணன் அப்படிங்கிறது நான் தான். லோகத்துல எத்தனை பேர் நாராயணன் பேர் வச்சிருந்தாலும் உண்மையான நாராயணன் யாருன்னா நான் தான். அதனால நீங்க போய் அவளை இப்பொழுது அழைச்சிட்டு வரணும், அவளை போய் நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னா அவங்க இருந்து விஷ்ணு பார்ஷதர்கள் வரா. இந்த பக்கம் யம பார்ஷதர்கள் வந்துட்டு இருக்கா, இந்த அசாமிலனை இழுத்துட்டு போகணும் அப்படின்னு. இந்த யம பார்ஷதர்களும் வந்து நிக்கிறா, விஷ்ணு பார்ஷதர்களும் வந்து நிக்கிறா. யம பார்ஷதர்கள் பாக்குறாங்க, ஆஹா யாரோ 2 பேரு ரொம்ப தேஜஸ்வியா இருக்காளே, பொதுவா நம்ம போற இடத்துல இப்படிலாம் இருக்க மாட்டாளே, நம்ம போற இடத்துல பார்த்தா எல்லாம் கோரமா ஒண்ணு தலையை விரிச்சு போட்டுட்டு இருக்கோம், ஊண்டு கத்தின்னு இருக்கோம், இவ அதை பார்த்தாலே இவ்வளவு தேஜஸ்வியா ரொம்ப அழகா இருக்காளே, யாருன்னு தெரியலையேன்னு இந்த அஜாமிலனை இழுத்துட்டு போகணும் அப்படின்னு வரா. விஷ்ணு பார்ஷதர்கள் நிறுத்துங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தா, இவனை நீங்க அழைச்சிட்டு போக கூடாது. யம பார்ஷதர்கள் சொன்னா, இல்ல சுவாமி இவனுடைய டேட் முடிஞ்சு போயிட்டு, எங்க சுவாமி இருக்காரு யம தர்மராஜா, அவர் கையில ஒரு கேலண்டர் வச்சுருப்பார், அதனாலதான் அதுக்கு பேரே கேலண்டர்னு. காலண்டர் நம்மளுடைய ஷீட்டை கிழிச்சுட்டே இருப்பாரா, இன்னைய தேதி போச்சு, இன்னைய ஆயுசம் போச்சு, இன்னைய ஆயுசு போச்சுன்னு கிழிச்சுட்டே இருப்பார். என்னைக்கு கரெக்டா நம்மள அழைச்சுக்கணும்னு அவருக்கு தெரியாதோ அன்னைக்கு சிகப்பு பேனாவால ஒரு சுழிப்பாராம். அப்படி இருக்கும்பொழுது பார்த்தார், இவனுக்கு தேதி முடிஞ்சிட்டு சுவாமி, இவனை நீங்க அழைச்சிட்டு போயாகணும். அதெல்லாம் முடியாது, இவனை அழைச்சிட்டு போக கூடாது. இது நீங்க அழைச்சிட்டு போக கூடாதுன்னு சொன்னா நாங்க எப்படி இது பண்றது? இது நீங்க உங்க சுவாமியே போய் வேணாலும் கேட்டு பாருங்க, இவனெல்லாம் அழைச்சிட்டு போக முடியாது. இங்க ஏன் அழைச்சிட்டு போக முடியாது? ஏன்னா இவன் எங்க சுவாமிய கூப்பிட்டான், அதனால உங்க சுவாமிக்கு இங்க வேலை கிடையாது அப்படின்னா. சரின்னு யம பார்ஷதர்கள் கிளம்பி போயிட்டா. இது அஜாமிலன் பார்த்துட்டு இருக்கானா, ஓஹோ அப்ப இத்தனை நாள் நம்ம இவாளை நம்பிட்டு இருக்கோமே, இவா யாருமே நிரந்தரம் கிடையாது, நாம சொன்னோமே அந்த நாராயண நாமம் அது ஒண்ணுதான் சத்தியம் அப்படின்னு புரிஞ்சுட்டான். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஜென்மாவில ஒரு க்ஷணம் கூட வீணடிக்காம நாராயண நாமத்தை சொல்லிட்டு இருந்தான். இத யம பார்ஷதர்கள் யமன்ட்ட போய் கேட்டாராம், சுவாமின்னு அப்படின்னு போய் நிக்கிறா கையை கூப்பிட்டு. அவன் கேட்டான், என்னடா இன்னைக்கு கூட்டிட்டு வருவேன் அந்த பையல அழைச்சுட்டு வரலையா? இல்ல இல்ல அவன் கத்தினா, அதனால நாங்க விட்டுட்டு வந்துட்டோம். இது என்ன புதுசா, நம்ம போற இடத்துலாம் வாங்கோ வாங்கோ வந்து அழைச்சிட்டு போங்க நான் சொல்லுவா, போற இடத்துலதான் கத்திட்டுதான் இருப்பா, நீங்க அதெல்லாம் பாப்பேலா, தரதுதான் எழுத்துட்டு வர வேண்டாமா? யமசிய கருணா நாஸ்தி அப்படின்னு அதனாலதான் சொல்றா, யமனுக்கு கருணையே கிடையாது. அவன் அவனுடைய டேட் முடிஞ்சு போயிடுத்து அப்படின்னா கருணையே காட்ட மாட்டான்னு அழைச்சிட்டு போயிடுவான். அதனாலதான் ஜீவன் இருக்கும் பொழுது ஜீவன் உள்ளது பகவன் நாமம், ஜீவன் இருக்கும் பொழுதே நாமத்தை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்தா கத்துறதெல்லாம் புதுசாடா, கத்தினால விட்டுட்டு வருவியா? இல்ல இல்ல நம்ம எப்பொழுதும் போனா டிஃபரெண்டா கத்துவா, இன்னைக்கு இவனும் டிஃபரெண்டா கத்தினா. என்ன டிஃபரெண்டா கத்தினா? நாராயணான்னு கத்தின. உடனே பட்டுன்னு எழுந்துனானா சீட்ல இருந்து. எழுந்துட்டு கையை கூப்பிட்டோன்னு இவனுக்குலாம் டென்ஷன் ஆயிடுச்சு. நம்ம சுவாமி எதுக்கும் அஞ்ச மாட்டார், அவரே திடீர்னு எழுந்துட்டு கையெல்லாம் கூப்பிக்கிறாரே அப்படின்னு பார்த்தா சொல்றான், எந்தெந்த இடத்துல பகவன் நாமம் இருக்கோ அந்த இடத்துல நமக்கு வேலையே கிடையாது. நீங்க வந்தேன் இல்லையா, மரியாதையா கோபிச்சந்திரனை இருந்து நீங்களும் இங்க உட்கார்ந்து பகவன் நாமத்தை சொல்லுங்க அப்படின்னு யமன் சொல்றான். இப்படி அஜாமிலனுடைய சரித்திரம் அமையிறது. இது போல அம்பரீஷன் அப்படின்னு ஒரு பக்தர். அம்பரீஷன் எப்பேற்பட்டவர் அப்படின்னா ராஜா, சூரிய வம்சத்துல வந்த ராஜா, ரொம்ப பரம பக்தர். ஏகாதசி விரதம் எப்பொழுதும் ரொம்ப ஸ்ரத்தையா கடைபிடிப்பார். அவர் ஒரு சமயம் யமுனை கரையில ஏகாதசி விரதம் இருக்கணும்னு ஆசைப்பட்டு யமுனை கரையில ஏகாதசி விரதம் இருக்கார். அப்படி ஏகாதசி விரதம் இருந்து அடுத்த நாள் துவாதசி பாராயணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போகும்பொழுது துர்வாச மகரிஷி வரார். துர்வாச மகரிஷி வந்த உடனே சரி
அவருக்கு முதல்ல அதிதி வந்தா அப்படின்னா அவளுக்கு அன்னத்தை பரிமாறிட்டுதான் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தர்மம். அதிதி கில பூஜார்ஹா அப்படின்னு அது தர்மம், அதிதிய பூஜை பண்றதுங்கிறது. அதனால பார்த்தா துர்வாசரை நீங்க இங்கேயே இருந்து அன்னங்களை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றா. துர்வாசர் பார்த்தார், சரிப்பா நான் போய் என்னுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுஷ்டானங்களை பண்றதுக்காக போறார். அனுஷ்டானங்களை பண்றதுக்காக போனவர் பார்த்தா வரவே மாட்டேங்கிறார். அங்க அந்த ஜலத்துக்குள்ள போய் உட்கார்ந்து அவருக்கு என்ன மோட்டோ அங்க அப்படின்னா அம்பரீஷனுடைய பெருமையை வெளியில காட்டிக்கணும் அப்படிங்கிறது. இங்க ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கு, அந்த டயத்துக்குள்ள பாரணம் பண்ணல அப்படின்னா இவர் இருந்து ஏகாதசி விரதத்துக்கே பலன் இல்லாம போயிடும். அதனால அம்பரீஷன் பார்த்துட்டு இருக்காரு, என்னடா அது இந்த துர்வாசன் வரமாட்டேங்கிறாரு, என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. துர்வாசரும் அவங்க ஜலத்துக்குள்ள உட்காந்து அம்பரீஷன் என்ன பண்றானோ தெரியல, அம்பரீஷன் என்ன பண்றானோ தெரியல, அம்பரீஷன் ஸ்மரணையா இருக்கார். அம்பரீஷன் பார்த்தார், சரி என்ன இருந்தாலும் பாரண பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது நம்ம தப்ப முடியாது. அதனால துளசி தீர்த்தம் ஒரு சொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவே பாரண பண்ணதுக்கு சமம். அதனால ஒரு சொட்டு துளசி தீர்த்தம் எடுத்துப்போம் அப்படின்னு துளசி தீர்த்தத்தை எடுத்துனார். இத பாத்துட்டார் துர்வாசர். அங்க இருந்து விரு விருன்னு கிளம்பி வேகமா வரார். வந்து, என்ன அம்பரீஷா, உங்க குலத்துல இருக்கிறவால எப்பேற்பட்டவா, எப்பேற்பட்ட குலத்துல வந்தவன் நீ இப்படி அதித்திய அவமானம் பண்ணலாமா? நான் வந்திருக்கேன் பாரணம் பண்ண வரேன்னு சொல்லிருக்கேன், நீ எப்படி சாப்பிடுவ? இல்ல சுவாமின்னு, இப்ப சித்த நேரத்துல முகூர்த்தம் தாண்டி இருக்கு அப்படின்னா ஏகாதசி விரதத்துக்கு பலன் இல்லாம போயிடும். அதனால நான் சித்த துளசி தீர்த்தம் தான் எடுத்துட்டேன். நீ சாப்பிட்டேங்கிறதுக்கு ஒரு நியாய விளக்கம் வேற சொல்றியா நீ அப்படின்னு கோபம் வந்தது. பட்டுன்னு தலையில இருந்து ஒரு முடிய எடுத்து ஒரு பிசாசை ஏவி விட்டாராம். ஏவி விட்ட உடனே அம்பரீஷன் பயப்படணுமா வேண்டாமா? துர்வாசரையே உங்களை சரணாகதி பண்ற, எப்படியாவது என்ன காப்பாத்துங்கோ, இந்த பிசாசெல்லாம் ஏவி விடாதீங்கன்னு சொல்லணுமா வேண்டாமா? கையை குவிச்சுட்டு நிற்கிறார். ஒருவேளை நான் பண்ணது தப்பு அப்படின்னு பகவான் நாராயணன் நினைச்சார் அப்படின்னா இந்த பிசாசு என்ன என்ன பண்ணணுமோ பண்ணட்டமே அப்படின்னு கையை குவிச்சுட்டு நிற்கிறார். இத பார்த்துட்டு பகவான் சும்மா இல்லையா? பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை ஏவி விடுறார். அந்த பிசாச போய் அது துவம்சம் பண்ணுது. உடனே அந்த சக்கரம் பட்டுன்னு பெருமாள்கிட்ட வரலையா, பட்டுன்னு அது துர்வாசம் பக்கம் திரும்பிட்டு துர்வாசரை பார்த்து ஓடுறதாம். துர்வாசர் ஓடுன்னு ஓடுறார். ஓடி போய் பிரம்மாவை சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு போனா பிரம்மா இதை முன்னாடியே பார்த்துட்டு சரஸ்வதி மாவிட்ட சொல்லிட்டார், நான் கொல்ல பக்கம் வழியா வெளியில போயிடல, நீ துர்வாசர் வந்தாருன்னா இன்னைக்கு பிரம்மா ஆத்துல இல்ல வெளியில போயிருக்கார் அப்படின்னு சொல்லிடுன்னு அவர் கொல்ல பக்கம் வழியா போயிட்டார். பிரம்மாவே இப்படி சொல்லிட்டார் அப்படின்னா தேவேந்திரனுக்கு போய் பிரயோஜனம் கிடையாது. அங்க போய் சிவபெருமானிடத்தை பிரார்த்தனை பண்ணலாம்னு சிவபெருமானிடத்தை போனா சிவபெருமான் சொல்றா, இது சுவாமின்னு, இது நீங்க பகவானுக்கு பண்ண அபச்சாரம்னா கூட பரவாயில்ல, ஏதோ பக்தனுக்கு போய் நீங்க அபச்சாரம் பண்றீங்க, இது உங்களுக்கும் பகவானுக்கும் இருக்கிற விஷயம், இதுல நான் இன்டர்ஃபியர் ஆக முடியாது, அதனால நீங்க போய் பகவானை சரணாகதி பண்ணுவோம் அப்படின்ன உடனே பகவான்கிட்ட போய் நின்று பேசுறாரு. பகவான் சொல்றாரா, நீங்க எனக்கு அபச்சாரம் பண்ணிருந்தா கூட நான் மன்னிச்சிருப்பேன், நீங்க என்னுடைய பக்தனுக்கு அபச்சாரம் பண்ணிருக்கேன், அதனால என்னுடைய பக்தனை போய் நீங்க சரணாகதி பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன துர்வாசர் அங்க எடுத்து அம்பரீஷனை சரணாகதி பண்ணா. அந்த இடத்துல பகவான் என்ன சொல்றான் அப்படின்னா, அஹம் பக்த பராதீனஹ யஸ்வதந்த்ர இவ த்விஜ. துர்வாசரே, என்னை எல்லாரும் ரொம்ப ஸ்வதந்திரன்னு சொல்லிட்டு இருக்கா. பாகவதம் ஆரம்பிக்கிறதே அப்படிதான் ஆரம்பிக்கிறது. ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இததச்சார்த்தேஷ்வபிக்யஸ்வராட். பகவான் ஸ்வராட், சர்வசக்தன், சர்வாந்தர்யாமி. பகவான் நினைச்சு உன்னை நடத்த முடியாது அப்படின்னு கிடையாது. அப்படி இருக்கும்போது சர்வஸ்வதந்திரனா இருக்கக்கூடிய பகவான் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னை எல்லாரும் ஸ்வராட்டுன்னு சொல்றா, ஆனா உண்மையிலேயே நான் ஸ்வராட்டு கிடையாது, நான் கட்டுப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றார். என்னது, பகவானே கட்டுப்பட்டிருக்காரா? அப்ப பகவானுக்கு மேலேன்னு ஒருத்தர் உண்டா? யாரு பகவான கட்டி வைக்கிறார் அப்படின்னா, அகம் பக்த பராதீனஹ, என்னுடைய பக்தர்களுடைய பக்திக்கு நான் கட்டுப்பட்டிருக்கேன்
அப்படின்னு சொல்றார். அப்படி இருக்கக்கூடிய அந்த பகவான் பலவிதமான லீலைகள் பண்ணிட்டு வரா. அந்த லீலைகள்ல முக்கியமான ஒரு லீலை எது அப்படின்னு கேட்டா அமிர்த மதனம் அப்படிங்கிற லீலை. அந்த லீலையே எதுக்கு பண்றா அப்படின்னா, முக்கியமா எதுக்கு பண்றான்னு சொல்லுவான்னா அமிர்தத்துக்காக பண்ணா அப்படின்னு சொல்லுவா. ஒரு பக்கம் தேவர்கள், மற்றொரு பக்கம் அசுரர்கள் நின்று மந்திர மலைய வச்சுட்டு வாசுகி அப்படிங்கிற பாம்பை வச்சுட்டு கடையறாளாம். அப்படி கடையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மலையோ பேலன்ஸ் இல்லாம ஆடுறது, பொத்திலும் உள்ள போயிடுறது. இந்த மலைக்கு பேலன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே ஏதோ ஒண்ணு மலையை தாங்கி பிடிக்கணும். அப்ப பகவான் சொல்றார், நானே கூர்மாவதாரம் எடுக்கிறேன் அப்படின்னு. கோபால கிருஷ்ணா இப்படி பகவானே கூர்மாவதாரம் எடுக்கிறார். அப்படி பகவான் கூர்மாவதாரம் எடுத்துட்டு மந்திரமலையை தாங்கின்னு நிக்கிறார். பகவானை பொறுத்தளவு தேவாளும் ஒண்ணுதான், அசுராலும் ஒண்ணுதான். அந்த மந்திரமலையை கடையும் பொழுது, அமிர்த மதனம் பண்ணும் பொழுது பலவிதமான வஸ்துக்கள் வருது. அதுல ஒவ்வொருத்தர் எடுத்துட்டே இருக்கா. இந்த பாம்பை தானே வச்சுட்டு கடையறா. பாம்பை கடையும் பொழுது அந்த பாம்புல இருந்து ஆழகாலம் அப்படிங்கிற விஷம் வந்துதான். பொதுவா ஏதாவது சௌக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா எல்லாரும் நான் பண்றேன் நம்ம பந்துக்களாவே இருந்தா கூட நான் பண்றேன் அப்படின்பா. இதே ஏதோ ஒரு ஆபத்தான விஷயம், ஆபத்தான நிலைமையில வரும்பொழுது எல்லாரும் விட்டுட்டு ஓடி விடுவா. அப்படி இருக்கும்போது ஆழகாலம் அப்படிங்கிற விஷம் வந்துடுது அப்படின்ன உடனே தேவாலும் நவுந்துட்டா, அசுராலும் நவுந்துட்டா. அப்ப இதை யாரோ ஒருத்தர் எடுத்துக்கணும். யாரு அப்படின்னா சிவபெருமான் அங்க இருந்து வராராம். சிவபெருமான் வந்து அந்த விஷத்தை எடுத்துக்கிறார். அப்போ பார்வதி தேவியாவது சொல்லணும் இல்லையா, அது ஏதோ அவளுக்குள்ள ஏதோ சண்டை, அவளுக்குள்ள பிரச்சனை, அமிர்தம் வந்தாலும் உங்களுக்கு ஒரு சொட்டு கூட கொடுக்க போறது கிடையாது, அப்புறம் எதுக்கு நீங்க எதுக்கு தேவையில்லாம விஷத்தை போய் சாப்பிடணும் அப்படின்னு பார்வதி தேவி கேட்கலையா. ஏன் அப்படின்னா, இந்த தேவாள்லாம் அமிர்தம் சாப்பிட்டாதான் அமரர்களா இருப்பா, என் சுவாமி விஷத்தை சாப்பிட்டாலே அமரரா இருப்பார் அப்படின்னு பார்வதி தேவிக்கு தெரியும். அதனால பார்வதி தேவி எதுவும் சொல்லல. அங்க இருந்து போய் சிவபெருமான் அந்த விஷத்தை எடுத்துட்டார். இந்த விஷத்தை நான் எடுத்துக்கிறதுனால அந்த பகவான் நாராயணன் சந்தோஷப்படுவார் அப்படின்னா நான் இதை என் மனசால ஸ்வீகரிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த விஷத்தை சாப்பிட்ட உடனே அது அவருடைய கழுத்திலேயே போய் தங்கிடுதான். அதனால அவருக்கு நீலகண்டன் அப்படிங்கிற அந்த நாமம். அந்த நீலகண்டமும் எப்படி இருக்கு அப்படின்னா அது சிவபெருமானுக்கு ஒரு பூஷணமாவே ஆயிடுதான். அப்படி இருக்கும் பொழுது இப்படி கடைய அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வரார் தன்வந்திரி பகவான். வந்த உடனே பாப்பா இந்த அசுரர்கள் என்ன பண்ணா, பட்டுன்னு தன்வந்திரி பகவான் கிட்ட இருந்து அந்த அமிர்த கலசத்தை வாங்கிட்டு ஓடியே போயிட்டாளாம். ஓடி போனவா பகவானுக்காக தேவர்களுக்கு கொடுக்க வேண்டாம், எந்த பகவான் சகாயம் பண்ணதுனால, பகவான் கூர்மாவதாரம் எடுத்ததுனாலதான் இவாளுக்கு இந்த அமிர்தம் கிடைச்சது. அட்லீஸ்ட் அந்த பகவானுக்காக சுவாமின்னு உங்களுக்கு நிவேதனம் பண்றோம் அப்படின்னு சொல்லிருக்கணும். இவா என்ன பண்ணான்னா, எப்படியாவது நம்ம அந்த நாராயணனையே வஞ்சிச்சுடணும், அவருக்கே ஒரு சொட்டு அமிர்தம் கூட கொடுக்க கூடாது, நாமளே எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்துட்டு ஓடுறா. இது துர்புத்தி தானே. இத பாக்குறார் பகவான். இத பார்த்துட்டே இருக்கும் பொழுது சரி நம்ம மோகினி அவதாரம் எடுத்துட்டு வந்து எப்படியாவது இந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு சாதிச்சு கொடுக்கணும். ஏன்னா இவ எப்போ நன்றிய மறந்து எந்த பகவான் அவளுக்கு சகாயம் பண்ணாரோ அவரையே மறந்தாரோ அப்போ இவாளுக்கு நம்ம சகாயம் பண்ணக்கூடாது, அதர்மம் பண்றவாள் பக்கம் நம்ம நிக்க கூடாது அப்படின்னு பகவான் எப்பொழுதுமே ரெண்டு ஆசை, ரொம்ப தப்பான ஆசை. ஒண்ணு பெண் ஆசை, இன்னொன்னு மண் ஆசை. அது ரெண்டுமே அசுரால் இடத்துல கேட்கவே வேண்டாம் ஜாஸ்தி. அதனால பகவான் அங்க இருந்து மோகினி அவதாரம் எடுத்துட்டு வரா. இவன் அமிர்தத்தை எடுத்துட்டு போனவ அட்லீஸ்ட் இவாளுக்குள்ளையாவது சண்டை போடாம ஆளுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும்னு எடுத்துட்டு இருக்கலாம். அங்க போய சண்டை, நான் தான் ஜாஸ்தி கடைஞ்சேன், எனக்கு தான் நிறைய, நான் இப்படி இவாளுக்குள்ளேயே சண்டை போட்டு இருக்கும் பொழுது அங்க இருந்து மோகினியா அவதாரம் எடுத்துட்டு பகவான் வரா. இத பார்த்தோன்னா ஆஹா இவன் இவ்வளவு அழகா இருக்காளே இவ, அதனால இவ கையிலேயே இந்த அமிர்த கலசத்தை கொடுத்துடுவோம், இவளே பார்த்து பரிமாறட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வரா.
எடுத்துட்டு வந்து மோகினியா நிக்கக்கூடிய பகவான் இடத்துல கொடுத்து இத நீயே சரி பங்கா பிரிச்சு எங்க எல்லாருக்கும் குடுமா அப்படின்னு சொல்றா. அப்போ மோகினி சொல்றானா, இது நீங்க இப்படியே கேட்டாதான் எனக்கு கண்டிஷன் உண்டு, இப்படியே கேட்டாதான் என்னால பரிமாற முடியாது, எல்லாரும் பந்தியில உட்காருங்கோ, தேவாளும் உட்காரட்டும், உங்களுக்கும் பரிமாறுறேன் அவளுக்கும் பரிமாறுறேன் அப்படின்னு உடனே இவாளுக்கு அமிர்தம் கிடைச்சா போறோம், மேலும் இவ வேற ரொம்ப சுந்தரியா இருக்காளா, அதனால இவளுக்கு என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்னு ஒத்துண்டா. ஒரு பக்கம் அசுரர்களா உட்காந்துண்டா, மற்றொரு பக்கம் தேவர்களா உட்காந்துண்டா. இப்படி உட்காந்துண்டப்போ அந்த அமிர்த கலசத்தை எடுத்துட்டு இப்படி நர்த்தனம் ஆடிதே. ஏற்கனவே ரொம்ப சௌந்தர்யம் அழகு கொஞ்சது, அதுலயும் இன்னும் நாட்டியம் ஆடினே வந்து தேவாள் பக்கம் கரண்டியில அமிர்தத்தை போடுறாளாம், அசுராள் பக்கம் வெறும் கரண்டியை இப்படி தட்டாலாம். இப்படியே நர்த்தனம் ஆடினே இவாளுக்கும் அவளுக்கும் இவாளுக்கும் அவளுக்குமா போட்டுட்டே வரும் பொழுது ஒரு அசுரன் பாவம் கொஞ்சம் நிகாவா இருக்கான், பாத்துட்டான். என்னடா அவன் என்னமோ சாப்பிடுறா, நம்ம இலையில ஒண்ணுமே விழ மாட்டேங்கிறது, இப்படி அப்படியே போயிட்டு வரா, ஆனா நம்ம இலையில ஒண்ணுமே விழலையே. உடனே பக்கத்துல மக்கு இவ நாட்டியம் ஆடுறது போல அபிநயம் பண்றாள்ல, அதனால தேவாள்னா நம்மளை விட புத்திசாலி, அதனால அவ சாப்பிடுறது போல அபிநயம் பண்றா, இது பண்ணா இது தெரியாம நீ பாட்டு உட்காந்து நீயும் அபிநயம் பண்ணுறா அப்படின்னு அசுரால் எல்லாரும் சாப்பிடுறது போல அபிநயம் பண்ணிட்டு இருக்கா. இந்த மோகினியும் எல்லா அமிர்தத்தையும் இப்படி தேவர்களுக்கு பரிமாறியாச்சு. இதெல்லாம் புரிஞ்ச உடனே தேவாசுர யுத்தம் நடந்தா தேவர்களும் அத்தியாச்சரியமா யுத்தம் பண்றா, ஏன்னா அமிர்தத்தை சாப்பிட்டுருக்கா இல்லையா. இந்த அசுராலும் யுத்தம் பண்ணா இவளுடைய பலம்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுத்து. கடைசியில என்ன ஆகுது அப்படின்னா, பலி சக்கரவர்த்தி சண்டைக்கு வரான், பலி சக்கரவர்த்தி ஆளே போயிட்டான். இப்படி ஆளே போன உடனே எப்படியோ காப்பாத்தி அவனுடைய சரீரத்தை கொண்டு வந்துடுறா. மீதி அசுரர்கள் எல்லாம் அந்த சரீரத்தை கொண்டு வந்து சுக்ராச்சாரியாட்ட கொடுக்குறாளாம். சுவாமின்னு இப்படி நம்ம பலி சக்கரவர்த்தியே இந்த தேவாள் எல்லாரும் அமிர்தம் சாப்பிட்டுருக்கா, நாங்க தான் ஏமாந்து போயிட்டோம், இந்த நம்ம பலி சக்கரவர்த்தியே போயிட்டார் அப்படின்னு உடனே என்னடா போயிட்டா இவன், நான் இவனை உயிர்ப்பிக்கிறேன் பாரு அப்படின்னு குருநாதரா இருக்கிறவர் ஒரு ஜீவன் போன ஜீவனை கூட உயிர்ப்பிக்க முடியும் அப்படிங்கறத இந்த இடத்த காண்பிக்கிறார். மிருத்யு சஞ்சீவினி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி எப்படியோ பலிய உயிர்ப்பிச்சுடுறார். ஆள் போயிட்டான் அப்படின்னு சொன்ன பலி மறுபடியும் உயிரோட வந்து நிக்கிறான். இருந்தாலும் புரியுது, இனிமேல் இந்த தேவாளுக்கு எதிரா போய் நம்ம நிக்க முடியாது, ஏன்னா அவ அமிர்தம் சாப்பிட்டதுனால கொஞ்சம் பவர் ஜாஸ்தியா இருக்கு, நாமளும் அதுக்கு ஈக்குவலா கொஞ்சம் பவரை ஏத்திண்டாதான் நம்மளால போய் அவளுக்கு எழுத்தாப்புல நின்று சண்டை போட முடியும் அப்படின்னு புரியுது. அதனால சுக்ராச்சாரியாச்சத்தை எல்லாரையும் அமைதியா இருங்கோன்னு சொல்றார். விஸ்வஜித் அப்படிங்கிற ஒரு யாகத்தை நடத்துறார். அந்த யாகத்துல பலிய உட்காத்தி வச்சு, மகாபலி சக்கரவர்த்திய உட்காத்தி வச்சு அவரை பிராதான்யமா வச்சுட்டு அவருக்கு பலத்தை ஏத்தணும், ஏன்னா தன் சிஷ்யன் உலகத்தையும் ஆளணும் அப்படிங்கிற ஆசை. அதனால அந்த விஸ்வஜித்து அப்படிங்கிற யாகத்தை நடத்துறார். தம் பிராமணா பிதவஹா பிரியமானா அயாஜயன் விஸ்வஜிதா த்ரிநாகம் ஜீஷமாணம் விதினாபிஷிச்ய மகாபிஷேகேன மகானுபாவாஹ. அந்த யாகத்தை பண்ணி அங்க இருக்கிற ரிஷிகள் எல்லாம் அபிஷேகம் பண்றா மகாபலி சக்கரவர்த்திக்கு. அந்த யாகத்தை பண்ண உடனே அந்த யாகத்திலேருந்து என்ன கிடைக்கிறது மகாபலிக்கு அப்படின்னா, ததோ ரதா காஞ்சன பட்டனத்தோ ஹயாஷ ஹரியஸ்வதுரங்கவர்ணாஹ த்வஜஸ்ச சிம்ஹேன விராஜமானோ ஹுதாசநாதாசஹ வித்பிரிஷ்டாத் தனுஷ்ச திவ்யம் புரட்டோபனதம் தூணாவரித்தோ கவசம் ச திவ்யம் பிதாமஹஸ்தஸ்ய ததௌ ச மாலாம் அம்லான புஷ்பாம் ஜலஜம் சுக்ரஹா. தங்கமயமான ரதம் முதல்ல வருது, திவ்யமான ரதம்னு சொல்றா. ஏன் அது திவ்யம்னு சொல்றான்னா, பகவானால கொடுக்கப்பட்டது.
அதனால பகவானுடைய ஒவ்வொரு விஷயமுமே திவ்யமானது. அதுதான் கீதையில ஜென்ம கர்மச்சமே திவ்யம். என்னுடைய ஜென்மாவா இருந்ததுனாலும் திவ்யம், என்னுடைய ஒவ்வொரு செயலுமே திவ்யமானது. அப்ப இந்த இடத்துல திவ்யமான ரதம் அப்படின்னா பகவானால கொடுக்கப்பட்ட ரதம். ஹயாஷ இப்படி ஒவ்வொன்னா வந்துட்டே இருக்கும் பொழுது அஸ்வம் குதிரைகள் வருதாம். அள்ள அள்ள குறையாத அம்பூரா தோணி. அம்பூரா தோணி அப்படின்னா வில்லும் வருது. இப்படி ஒவ்வொன்னா வந்து இருக்கும் பொழுது அவ தாத்தா பிரகலாதனுடைய மாலையும் ஒண்ணு கிடைக்கிறதாம். இப்படி இதெல்லாம் கிடைச்சு 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 மகாபலி எப்படி ஆனான் அப்படின்னா, லோகத்துல மகாபலியை எதிர்க்கிறதுக்குன்னு ஒரு ஆள் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அவ குருநாதனுடைய கிருப்பையில குரு பலத்தினால அப்பேற்பட்ட பராக்கிரமசாலியானான். உலகத்துக்கும் போனான். நேரா அமராவதி பட்டணத்துக்கு போய் அத்தனை தேவாலயம் அடிக்கணும்னு போறான். அப்படி தேவர்களோட யுத்தம் பண்ணணும் அப்படின்னு போகும் பொழுது ப்ரஹஸ்பதியில போய் தேவேந்திரன் கேட்கிறானா, என்னது சித்த நாளைக்கு இவனோட தொந்தரவு இல்லாம இருந்ததே அப்படின்னு பார்த்தேன். என்னடா இப்ப இவ்வளவு தேஜஸ்வியா வந்து நிக்கிறானே, என்ன ஆச்சு இவனுக்கு திடீர்னு எப்படி பேர்பட்ட பராக்கிரமம்னா, அது நீங்கெல்லாம் அமிர்தம் கிடைச்ச சௌக்கியத்துல நீங்க பாட்டு குருவெல்லாம் மறந்து போயிட்டு, பகவத் பூஜை எல்லாம் மறந்து போயிட்டு, அதனால நீங்க இஷ்டத்துக்கு நீங்க உங்க படி இருந்தே இல்லையா, அவன் அவனுடைய குருக்கு ஸ்ரத்தையா பூஜை பண்ணினான். அதனால அவனுடைய குரு பலத்தினால அவன் இப்பேற்பட்ட தேஜஸ்வியா வந்து நிக்கிறான்பா. எல்லாத்துக்கும் குருநாதருடைய அப்பேற்பட்ட அந்த கிருபை தான் காரணம். அதனால நீ இப்ப பலி முன்னாடி போய் நின்ன அப்படின்னா உன்னை வாழ விடமாட்டான் பையலே. அதனால நீ என்ன பண்றேன்னா, மரியாதையா கொல்ல பக்கம் வழியா எங்கேயாவது ஓடி போய் சித்த நாளைக்கு தலைமறைவா இரு. அப்ப நாங்க ஜென்மா கூட தலைமறைவாக இருக்க வேண்டிய அழுவா அப்படி இல்லப்பா. இப்ப அவனுக்கு டைம் நல்லா இருக்கு, அவனுக்கு டைம் ஃபேவரபிளா இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு காலத்துக்கே அதனாலதான் சக்கரம்னு பேரு. சக்கரத்துல இப்படி மேல இருக்கிறது ஒரு சமயம் கீழே வந்துதான் ஆகணும். அதனால அவனுக்கு அன்பேவரபிள் டைம் வரும்பொழுது உங்களுக்கு ஃபேவரபிள் டைம் வரும். அதனால அது வரைக்கும் சித்தனை பொறுமையாதான் இருந்தாகணும், வேற வழி கிடையாது அப்படின்னு சொன்னா, இவ எல்லாரும் தேவலோகத்துல இருந்து போயாச்சு. தேவலோகத்துல இருந்து போயிட்டா அப்படின்னா இவளுக்கு எப்படியும் பசியும் கிடையாது, தூக்கமும் கிடையாது. ஏன்னா அந்த அமிர்தம் அப்படிங்கிறது என்னன்னா சாஸ்வதமானது கிடையாது. ஸ்வர்கலோகம் அப்படிங்கிறது நிறைய பேர் ரொம்ப சாஸ்வதமான இடம் ஸ்வர்க்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. நம்மளுடைய புண்ணியம் கவுண்ட் இருக்கிற வரைக்கும் தான் நம்மள அங்க அக்செப்ட் பண்ணிட்டு இருப்பான் தேவேந்திரன். புண்ணியம் முடிஞ்சிருக்கு அப்படின்னா, தேவேந்திரா சித்த ஒரே ஒரு நிமிஷம் இருந்துக்கிறேன்னு நான் கூட விட மாட்டான், பட்டுன்னு முடிச்சுட்டு தள்ளி விட்டுருவான். அதனால அந்த அமிர்தத்திலேயே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நன்னா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவா ஸ்வர்க்கத்துக்கே ஆசைப்படக்கூடாது. ஏன்னா அவ உள்ள போகும்பொழுது சொட்டு மருந்து மாதிரி ஒரே ஒரு சொட்டு இந்த அமிர்தத்தை கொடுத்தா அப்படின்னா பசியே இருக்காது, தூக்கமும் இருக்காது, ஒன்னும் பண்ணவும் முடியாது. பேர்ந்து முடிச்சுட்டே இருந்தா பைத்தியம் தான் முடிச்சுட்டு வச்சிருந்த நேரத்துல. அதனால புண்ணியம் முடிஞ்சிருக்குன்னா அவன் தள்ளி விட்டுடுவான். அப்படி இருக்கும்போது இவன் பார்த்தா இவனுக்கோ பசியும் இருக்க போறது இல்ல, தூக்கமும் இருக்க போறது இல்ல, இப்படி ஏதோ மாறு வேஷம் போட்டு அழிஞ்சிட்டு இருக்கான். இது அவ அம்மா அதிதி தேவியால தாங்கிக்க முடியலையா. ஏன்னா எப்பொழுதுமே பெத்த மனசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, தன்னுடைய குழந்தைகள் எல்லாரும் இப்படி கஷ்டப்படுறா, ஒருத்தர்னா ஒருத்தர் சௌக்கியமா வாழ முடியல, இப்படி கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்னு உடனே ரொம்ப வருத்தப்படுறா. வருத்தப்பட்டு கஷ்யபர் இடத்துல போய் பிரார்த்தனை பண்றா. கஷ்யபர் வர அங்கே இருந்து அதிதியினுடைய ஆசிரமத்துக்கு வந்தா. ஏததா கஷ்யபஸ்தஸ்யா ஆஸ்ரமம் பகவானகாத் நிருத்சவம் நிரானந்தம் சமாதேர் விரதஸ்சிதாத். எப்பொழுதும் அதிதி ஆசிரமத்துக்கு வந்தா உற்சவமா இருக்குமா, எப்பொழுதும் ஏதோ நாம சங்கீர்த்தனம், பகவானுக்கு ஏதோ ஒரு உற்சவம் நடத்திட்டே இருப்பாளா அதிதி. இப்ப வந்து பார்த்தா நிருத்சவம் நிரானந்தம், ஆனந்தம், அந்த சந்தோஷமே இல்லாம அப்படியே ஆசிரமமே கலை இழந்து போயிருக்கான். உற்சவம் எல்லாம் ஒண்ணும் நடக்கலன்னு தெரியறது பார்த்தா கஷ்யபர் கேட்கிறாரு, அம்மா என்னம்மா ஏன் இவ்வளவு சோகமா இருக்கேன்னு. உடனே அதிதி சொல்றா, என்ன நீங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறேன், நம்ம குழந்தைகள் எல்லாம் அங்க கஷ்டப்பட்டு இருக்கு, அது ஒண்ணும் வாழ முடியல, அவ பக்திகளோட இருக்க முடியல, எல்லாம் மாறு வேஷம் போட்டு சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம ஏதோ அலைஞ்சிட்டு இருக்கா, எந்த நேரம்
உங்களுடைய இன்னொரு மனைவியினுடைய குழந்தைகள் அடிப்பான்னு தெரியாம பயந்து இருக்கா. இப்படி வா கஷ்டப்படுறாளே, அப்ப நான் எப்படி சௌக்கியமா இருக்க முடியும்னு கேக்குறா. கஷ்டப்படுறத சொல்றா, மா என்னம்மா எப்பப்பா குழந்தைன்னு நினைச்சிருக்கேன். இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, பொதுவா மிருக பட்சிகள் எல்லாம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, பட்சிகள் எல்லாம் எத்தனை நாளைக்கு குழந்தைகளை காப்பாற்றும் அப்படின்னு கேட்டா, எப்ப அந்த குஞ்சு பறவைக்கு பறக்க தெரியலையோ அது வரைக்கும் அந்த அம்மா பட்சி அந்த குழந்தைய காப்பாற்றும். பறக்க தெரிஞ்சுடுச்சு அப்படின்னு தெரிஞ்சா அம்மா ஒரு பக்கம் போயிடும், குழந்தை ஒரு பக்கம் போயிடும். குழந்தை அதனுடைய வழியா அது பார்த்துக்கும். இதேதான் மிருகங்களுக்கும். மிருகங்களும் தன்னை தான் பார்த்துக்கிற வரைக்கும் தான் அப்படி அவ அம்மா கட்டி காப்பாத்துவா. ஆனா நம்ம மனுஷால பாத்தியாமா, என்ன ஒரு வைச்சித்திரியம் பாத்தியா, இந்த மனுஷால் மட்டும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் குழந்தைய பிறந்த உடனேயும் பாத்துக்கிறா, குழந்தை ஸ்கூல் போகும்போதும் பாத்துக்கிறா, குழந்தை காலேஜ் போனாலும் பாத்துக்கிறா, ஆபீஸ் போனாலும் குழந்தைக்கு இப்ப அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோமா போயிட்டு எல்லா அம்மா அப்பாவும் போய் வாயில ஊட்ட வேண்டியதான் இருக்கு சாப்பாட. அப்படி இருக்கும்போது கல்யாணம் ஆனாலும் பாத்துக்கிறா. கல்யாணம் ஆகி குழந்தைகளுக்கு பிறந்து பேர குழந்தைகள் பிறந்தாலும் பேர குழந்தைகளை பாத்துக்கணுங்கிற டியூட்டி இருக்கு. பேர குழந்தைகள் போய் அவளோட குழந்தை கொள்ளு பேத்தி இல்ல, என் பேரனை கொண்டு போய் டியூஷன்ல விடணும், என்னோட கொள்ளு பேத்தியை கொண்டு போய் டான்ஸ் கிளாஸ்ல விடணும்னு இப்படி இவாதாமா குழந்தைகளை புடிச்சுன்னு தொடங்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கிற அந்த குழந்தையாவது இந்த அம்மா அப்பாட்ட நன்றியோட இருக்கா. அந்த குழந்தைகளும் அம்மா அப்பாவை அப்படியே விட்டு போயிடுறா. இந்த மனுஷ ஜென்மால மட்டும் என்ன ஒரு வைச்சித்திரியம் பாத்தியாமா அப்படின்னு கேக்குறா. இதெல்லாம் கேட்கிறா அத்துக்கு தேவி. கேட்ட உடனே என்ன இருந்தாலும் பெத்த மனம் பித்து இல்லையா, எனக்கு என்ன இருந்தாலும் என் குழந்தைகள் மேல அக்கறை இருக்காதா, என் குழந்தைகளை என்ன மதிக்கல, அது எல்லாமே வேற விஷயம். இருந்தாலும் என் குழந்தைகள் இல்லையா அவ எல்லாரும் அப்படின்னு கேக்குறா. அப்ப சொல்றா, அம்மா நீ பயோவிரதம் அப்படிங்கிற ஒரு விரதம் இருக்கு. அந்த விரதம் எந்த மாசத்துல இருக்கணும் அப்படின்னா, புண்ணியமான பக்ஷே द्वादशाहं पयोव्रतः अर्चये अरविन्दाक्षं भक्त्या परमयान्वितः. பங்குனி மாசத்துல நீ துவாதசி திதியில இந்த பயோவிரதம் அப்படிங்கிற விரதத்தை இருமா. அந்த விரதத்துக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்றார். என்ன அப்படின்னா, எப்பொழுதும் பிராமணால கூப்பிட்டு பிராமணாளுக்கு பூஜை பண்ணணும், எப்பொழுதும் பகவான பூஜை பண்ணணும், பகவானுக்கு அர்ச்சனை பண்ணணும், மத்தியான வேலையில தூங்கக்கூடாது, தலைய விரிச்சு போட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் என்னன்னா எப்படி ஒரு மனுஷன் தினமும் இருக்கணும் அப்படிங்கறத இத ஒரு விரதமா இரு அப்படின்னு சொல்றா. இப்படி சொன்ன உடனே ரொம்ப ஸ்ரத்தையா அதிதியும் அந்த விரதத்தை இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்போ தானே சொல்லியும் கொடுக்கிறார் எப்படி பகவான ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிறது. நமஸ்துப்யம் பகவதே புருஷாய மஹீயசே சர்வபூத நிவாசாய வாசுதேவாய சாட்சியே நமோ அவ்யக்தாய சூக்ஷ்மாய பிரதான புருஷாய चतुर्विंशत् गुणज्ञाय गुणसंख्यान हे तवे नमः शिवाय रुद्राय नमः शक्तिधराय च सर्वविद्याधिपतये भूतानापतये नमः. नमो नारायणाय जगदात्मने योगैश्वर्य शरीराय नमस्ते योगहे तवे नमस्ते आदिदेवाय साक्षिभूताय ते नमः. नारायणाय ऋषये नराय हरये नमः. नमो वर्गदश्याम वपुषेऽधिकदश्रये केशवाय नमस्तुभ्यं
அம்மா இப்படி ஸ்தோத்திரம் பண்ண அந்த பகவான நீ ஸ்ரத்தையா விரதம் இருந்த அப்படின்னா பகவான் உன்னிடத்துல சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அந்த இடத்துல இருந்து. உடனே ரொம்ப ஸ்ரத்தையா இருக்காராம் அதிதி மாதாவும் இந்த விரதத்தை. இப்படி இந்த விரதத்தை ரொம்ப ஸ்ரத்தையா கடைபிடிச்ச உடனே அங்கேருந்து பகவான் பட்டுன்னு ஆவிர்வாவம் ஆறார் அதிதி மாதா முன்னாடி. அப்படி அதிதி மாதா முன்னாடி ஆவிர்வாவமான உடனே அப்படி இருக்காராம் பகவான். பகவானுடைய அந்த முத்து முத்தான நகங்கள், தாமரை போன்ற பாதங்கள், அப்படி அந்த அழகான பீதாம்பரம் கட்டிட்டு இருக்கார், இடுப்புல மேக்கலை போட்டுட்டு இருக்கார், கழுத்துல கௌஸ்துப மணிமால, அப்படி பக்ஷஸ்தலத்துல தாயார் இருக்காராம், கழுத்துல மற்ற ஹாரங்கள் எல்லாம் போட்டுக்கொண்டு, கையில கங்கணங்கள், ரத்னமயமான மோதிரங்கள், காதுல அலையக்கூடிய அந்த குண்டலங்கள், கண்ணாடியத்த கபோலம், பகவானுடைய அந்த கொவ்வைப்பழம் போன்ற பவழ வாய் தெரியுது, பகவானுடைய எழுப்பான மூக்கு, தாமரை போன்ற அந்த கண்கள், நெத்தியில கஸ்தூரி திலகம் தெரிய, பகவானுடைய தலையில அப்பேற்பட்ட அந்த மக்குட்டம். இப்படி பகவான பாதாதி கேசம் பார்த்துட்டே வரா. பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டா. பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு வச்சிருந்தாலே அத்தனையும் மறந்து போயிட்டார். மறந்து போய் பகவானுடைய அழகுல சொக்கி போய் இப்படி வந்து நிக்கிறாரே, நம்மளுக்காக வந்து நிக்கிறாரே பிரபு அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றாளாம். யஜ்ஞ புருஷா அச்சுதா தீர்த்தபாதா தீர்த்தஸ்ரவஹா ஸ்ரவண மங்களா ஸ்ரவண மங்களா ஸ்ரவண மங்கள ராமதேயா ஸ்ரவண மங்கள ராமதேயா ஆபன்னலோக விஜினோ பஜமோதயாத்ய சம்னஹா ப்ரதீஷ பகவன் यज्ञपुरुषा अच्युता श्रवण मंगल नामधेया दीननाथा 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 அப்படின்னு கூப்பிடுறா. யாரெல்லாம் கஷ்டம்னு ஒரு இடத்துல வந்து கையை கூப்பிட்டு நிக்கிறாரோ அவ எல்லாருக்கும் நாதனாக நின்று அனுகிரகம் பண்றே. இந்த இடத்துல பலவிதமான நாமங்களை சொல்றா. யஜ்ஞேஷா யஜ்ஞ புருஷா, யஜ்ஞத்துக்கான பலனை கொடுக்கக்கூடியவரே. ஸ்ரவண மங்கள நாமதேயா, உன்னுடைய நாமத்தை கேட்டாலே போருமே அப்பேற்பட்ட மங்களங்கள் உண்டாகுமே. ஏன்னா திரௌபதிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து காப்பாத்தினான் அப்படின்னு சொல்றதை விட அந்த கோவிந்த நாமம் தானே காப்பாத்திட்டு அப்படின்னு சொல்றா. அப்படி இருக்கும்போது உன்னுடைய நாமத்தை சொல்றதே பரம பிரயோஜனம். எங்களுக்காக இப்படி வந்து நின்றுக்கிய பிரபோன்னு கைய கூப்பிட்டு நிக்கிறாளாம். இத பார்த்த உடனே பகவான் சொல்றார், அம்மா நீங்க எதுக்காக இந்த விரதம் இருந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுடைய குழந்தையான தேவர்களை நான் வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். மேலும் சொல்றார் பகவான், நான் உங்களுக்கே குழந்தையா அவதாரம் பண்றேன், நீங்க இந்த ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்லாதீங்கோ அப்படின்னு சொல்லிடுறார் பகவான். எல்லாரும் கஷ்யபருக்கு தெரிஞ்சுடுறது தியானத்துல பகவான் இப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு தெரியுது. இருந்தாலும் அதிதிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். ஏதோ கோவிலுக்கு போனோம், என் கஷ்டம் தீரணும்னு வந்து ஸ்ரீனிவாசான்னு நிக்கிறோம். திடீர்னு பகவான் கண்ணு முன்னாடி ஆவிர்வாவமாயி நானே உனக்கு குழந்தையா பிறந்த உங்க ஆசையே இருக்கேமா அப்படின்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம நினைச்சது அது ஒன்னா இருக்கும். எப்பொழுதுமே பகவான் அப்படிதான். நாம ஒரு அடி பகவானை நோக்கி எடுத்து வச்சோம்னா மீதி 99 அடி என்ன 100 அடி 1000 அடி பகவான் நம்மளை நோக்கி வருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது சொல்றாரு, இது போல நானே உனக்கு அவதாரம் பண்றேமா, நீ அதனால போய் கஷ்யபருக்கு சேவை பண்ணிட்டு இரு அப்படின்னு சொல்றாரு. அப்படி கஷ்யபருக்கும் ரொம்ப ஸ்ரத்தையா கைங்கரியம் பண்ணிருந்தாலாம் இந்த அதிதி மாதா. இப்படி அதிதி மாதா கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அதிதி மாதா கர்ப்பம் தரிக்கிறா.
இத பிரம்மதேவர் பாக்குறாராம். ஏன்னா பொதுவா ஒரு கர்ப்பம் அப்படிங்கறத கொடுக்கிறவர் பிரம்மாதான். இது நாம கொடுக்காம தானே ஏதோ ஒரு கர்ப்பம் வருதே, அப்போ இது நம்மளோட அப்பா பகவான் தான் அப்படின்னு புரிஞ்சுட்டா. அதனால அங்கேருந்து வந்து யாருக்கும் தெரியாம அதிதிக்கு நமஸ்காரம் பண்ணி ஜெயோ ருகாய பகவன் உருக்ரமா நமோ நமோ பிரம்மண்ய தேவாய நமோ பிரம்மண்ய தேவாய திரிகுணாய நமோ நமः திரிகுணாய நமோ நமः. நமஸ்தே கிருஷ்ணிகர்பாய கிருஷ்ணிகர்பாய நமஸ்தே कृष्णगर्भाय वेदगर्भाय वेदसे त्रिनाभाय त्रिपृष्ठाय शिविपृष्ठाय वैष्णवे विष्णवे நமஸ்தே அப்படின்னு கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பகவான நமஸ்காரம் பண்றாராம் பிரம்மதேவர். இப்படி பிரம்மதேவர் நமஸ்காரம் பண்ண உடனே ரொம்ப உத்தமமான காலம் வருது. என்ன காலம் அப்படின்னு கேட்டா, ஸ்ராவண மாசம் துவாதசி திதி பகவான் வாமனர் அவதாரம் பண்றாராம் அதிதி தேவிக்கு. எப்படி அவதாரம் பண்றார் அப்படின்னா, ஷியாமாவதாதோ ஜஷராஜ குண்டல விஷோ वदनाम्बुज श्रीवत्सवक्षा वलयागतोल्लस किरीट काञ्ची गुण चारुपुरः मधुव्रतव्रात विघुष्टया स्वयं विराजित श्रीवनमालया हरिः प्रजापते वेश्मतमस्वरो चीचा विनाशयन् कल्लेख निविष्टगौस्तुभः. இப்படி பகவான் அவதாரம் பண்றா. ஸ்ரோணாயா ஸ்ரவணத்வாதஸ்யாம் முஹூர்த்தே அபிஜிதி பிரபு सर्वे नक्षत्रताराद्या शक्रूतजन्म दक्षिणो द्वादश्यां सविता तिष्ठत् मध्यदिनगतो नृपा विजया नाम सा प्रोक्ता यस्यां जन्म विदुर्हरेः जन्म विदुर्हरे. இப்படி ஸ்ராவண மாசம் ஸ்ரவண துவாதசி திதியில அபிஜித் முகூர்த்தத்துல அந்த துவாதசியே விஜய துவாதசி அப்படின்னு சொல்லுவா. அந்த விஜய துவாதசியில பகவான் அவதாரம் பண்றார். எப்படி அவதாரம் பண்றார் அப்படின்னா, ஷியாமாவதாரோ எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தமத்புதம் பாலகமம்புஜேஷணம் சதுர்புஜம் சங்கரதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் ஜலசோபிதோஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரவயோத சௌபகம் மகாசவைடூர்ய கிரீட குண்டல த்விஷாபரிஷ்வக்த சஹஸ்ர குண்டலம் உதா விரோச்சமானம் வசுதேவ ஐச்சத. இப்படி பகவான் சுருளான கேசங்களோட அப்படி சியாமளனாக நீலமேக சியாமளனாக பீதாம்பரதாரியாக
கால்ல நூபுரங்கள் கொஞ்சம் இடுப்புல மேகலையோட ஹார கங்கண கேயூராதி பூஷணங்களோட சதுர்புஜத்தோட சங்கு சக்கரம் கத பத்மம் எல்லாம் எடுத்துக்கொண்டு அப்படி பகவான் அவதாரம் பண்ணாராம். அதிதி தேவிக்கும் கஷ்யபருக்கும் பகவான் அவதாரம் பண்ணார் அப்படின்னு உடனே ரொம்ப சந்தோஷம். அப்படி பகவான் அவதாரம் பண்ண உடனே இப்படி வாமனர் தவழ்ந்தார், இங்கு பேசினார், இப்படின்னு எல்லாம் லீலைகள் எல்லாம் எதுவும் சொல்லவே இல்லையா. சுகபிரம்ம எடுத்த உடனே சொல்றார், கம்படும் வாமனம் திருஷ்வா மோதமானா மஹர்ஷயः கர்மாணி காரயாமாசு புரஸ்கிருத்ய பிரஜாபதி. எடுத்த உடனே வாமன பட்டுவா 7 வயசு குழந்தையா நிற்கிறாராம். இப்படி பகவான பார்த்த உடனே கஷ்யபருக்கு ரொம்ப சந்தோஷமா. ஏன் அப்படின்னு கேட்டா, பொதுவா பகவான் அவதாரம் பண்றார் அப்படின்னா மீனா பிறக்கிறேன் பார், இல்ல கூர்மமா பிறக்கிறேன் பார், இல்லன்னா பட்டுன்னு நான் நரசிம்மனா வரேன் பார், இல்லன்னா போய் நான் சத்திரியனா பிறக்கிறேன் அப்படின்னு ராமராவோ அல்லது கிருஷ்ணனாவோ பிறப்பார். நம்மளுடைய குலத்துல இப்படி பகவான் அவதாரம் பண்ணிருக்காரே, நம்ம குலத்துல பிறந்திருக்கார், அதுவும் இப்படி சின்ன அம்பியா 5 வயசு குழந்தைய போல நிக்கிறாரே, இவருக்கு எப்படியாவது நம்ம உபநயனாதி சம்ஸ்காரங்கள் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறார். மோதமானா அப்படின்னு சொல்றார். ஏன்னா அவாவாளுக்கு அவாவாளுடைய தர்மத்தை தானே இஷ்டம் இருக்கும், அவருடைய தர்மம். அதனால இந்த குழந்தைக்கு எப்படியாவது உபநயனாதி சம்ஸ்காரங்கள் பண்ணி வைக்கணும், குழந்தை பாக்குறதுக்கே லட்டு போல இருக்கேன் அப்படின்னு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். பட்டு ஏற்பாடாக இந்த வாமன வட்டுவுக்கு உபநயனம் பண்ணணும் அப்படின்னு. உபநயனாதி சம்ஸ்காரங்களுக்கு எல்லா ஏற்பாடும், ஆனா உபநயனத்திலே முக்கியமான விஷயம் இது அப்படின்னா பிரம்மோபதேசம் அப்படின்னு சொல்லுவா. அந்த காயத்ரி மந்திரத்தை அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ணி வைக்கிறது. இப்ப இவர் சாட்சாத் காயத்ரி மந்திரத்துக்கே அதிபதியா இருக்கார். இவருக்கு காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அந்த காயத்ரி தேவதை இருக்கா இல்லையா, அந்த தேவதைக்கு சவிதா அப்படின்னு பேர். அந்த சவிதாங்கிற தேவதை பார்த்தா, ஆஹா நமக்கு எப்பேற்பட்ட பாக்கியம், நம்மள பகவான் தன்னுடைய வாயால உச்சரிக்க போறார் அப்படின்னா நாமளே அவருக்கு போய் சொல்லணும் அப்படின்னு அங்கேருந்து சவிதாங்கிற தேவத்தையே வந்து சொல்றாளாம். தஸ்யோபனியமானஸ்ய சாவித்ரி சவிதா பிரவீத் बृहस्पतिः ब्रह्मसूत्रम् मेखलाम् कश्यपो ददात् ददौ कृष्णाजिनम् भूमिः दैडम् सोमो वनस्पतिः गौपीनाच्छादनम् माता द्यौश्छत्रम् जगदपतेः कवर्टगुम् वेदगर्भः कुशान् सप्तर्षयो ददुः अक्षमाला महाराज सरस्वत्यव्ययात्मनः तस्मादित्युपगान्तीय यक्षराट् पात्रिकामदात् भिक्षां भगवती साक्षात् उमादादम्बिका सती. இப்படி அந்த சவிதா தேவியே அங்கேருந்து ஓடி வந்து பகவானுக்கு காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்றாளா. இப்படி ஒவ்வொரு தேவத்தை என்ன பண்றது அப்படிங்கறத சுகபிரமம் இங்க சொல்லிட்டே வரார். தஸ்யோபனியமானஸ்ய சாவித்ரி சவிதா பிரவீத். சவிதா தேவியே சாவித்ரி அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்றா. ப்ரஹஸ்பதி பிரம்மசூத்திரம், அப்பேற்பட்ட அந்த பிரம்மசூத்திரம் பூநூலை எடுத்து கொடுக்கிறாராம் ப்ரஹஸ்பதி. ஏன்னா தேவ குருவா இருக்கார் இல்லையா, அதனால அவரே எடுத்து கொடுக்கிறார். மேகலாம் கஷ்யபோ ததாத், அந்த இடுப்புல போட்டுப்பா இல்லையா அந்த மேகலை, அந்த மேகலைய கஷ்யபரே கொண்டு போய் கொடுக்கிறார். ததௌ கிருஷ்ணாஜினம் பூமி, பூமி பிராட்டியே கிருஷ்ணாஜினம்
அப்படிங்கிற அந்த மான் தோலை கொண்டு போய் கொடுக்கறாளாம். தண்டம் சோமோ வனஸ்பதி, வனஸ்பதியான சோமன் அந்த பலாதண்டத்தை கொண்டு போய் கொடுக்கறாராம். இப்படி ஒவ்வொன்றும் கொடுத்துட்டே இருக்கும் பொழுது அங்க இருந்து பாக்குறா, இதுவோ வாமன வட்டுவா சின்ன குழந்தையா இருக்கு. இத்தனை பேர் இத்தனை கொடுக்கறாளே, குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு, அதுக்கு கட்டிக்கிறதுக்கு ஏதாவது வஸ்திரம் யாராவது கொடுத்தாலோன்னு அங்க இருந்து பார்த்தாலாம் அதிதி தேவி. அதனால அங்க இருந்து கௌபீனத்தை எடுத்துட்டு ஓடி வந்து இந்த குழந்தைக்கு கௌபீனத்தை கட்டி விட்டாலாம் அதிதி தேவி. இப்படி கௌபீனா சாதனம் ஜெகதப்பதே, தேவதைகள் எல்லாருமா சேர்ந்து அந்த வாமன பகவானுக்கே அழகான அந்த கொடை அப்படி சொல்லக்கூடிய அந்த சத்திரத்தை கொடுத்தாலாம் வாமன பகவானுக்கு. இப்படி அவாவா ஒண்ணு கொடுத்து இருக்கும்போது இத பாக்குறாரு மேல இருந்து பிரம்மதேவர். ஓஹோ, எல்லாரும் அவாவாளுடைய பாகியத்தை அனுபவிக்கும் பொழுது நம்மளும் போய் பகவத் கைங்கரியம்னு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு பாக்குறார். நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி எது அப்படின்னு கீழே குனிஞ்சு பார்த்தா நம்மளுக்கு ஸ்பெஷாலிட்டியே நம்மளுடைய கமண்டலு தானே. அதனால இது போலயே ஒரு கமண்டலு ஆர்டர் பண்ணார். அதை எடுத்துட்டு போய் அப்படி பகவான் கையில அப்படி கமண்டலும் வேதகர்பா, வேதகர்பனான பிரம்மதேவன் கமண்டலுவை கொண்டு போய் கொடுக்கிறார். சப்தரிஷிகள் பாக்குறா, அவாளுக்கு சக்தி இருக்குன்னு என்னென்னமோ கொடுக்கறாளே, நம்மளோ ரிஷிகள் நம்மளால என்ன கொடுக்க முடியும் அந்த பகவானுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் அவ பார்த்தா, ஆஹா இப்ப பண்றதோ உபநயன சம்ஸ்காரம், இதுக்கு இவாளுக்கு இந்த தர்பையெல்லாம் தேவைப்படுமே, இந்த தர்பையெல்லாம் நம்ம கொண்டு போய் பகவானுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சப்த ரிஷிகள் தர்பையெல்லாம் கொண்டு வந்து பகவானுக்கு சமர்ப்பிக்கிறாளாம். இப்படி கொடுக்கும் பொழுது அக்ஷமாலா மகாராஜ சரஸ்வதி, அப்பேற்பட்ட அந்த அக்ஷமாலை ஜபமாலையை கொண்டு வந்து கொடுக்கிறாளாம் சரஸ்வதி தேவி. ஏன்னா எப்பொழுதும் சரஸ்வதி தேவி கையில புஸ்தகம் வீணை வச்சுட்டு இருந்தாலும் கையில ஜபமாலை வச்சுட்டு எப்பொழுது ராம 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 ராமன் ஜபம் பண்ணிருப்பாங்க. அதனால அந்த ஜபமாலையை கொண்டு வந்து கொடுக்கிறார் ராமனர் கிட்ட. இப்படி ஒவ்வொன்னா கொடுத்துட்டே இருக்கும்போது யக்ஷராஜன் குபேரன் பார்த்தா, ஓஹோ அவாவானால முடிஞ்சது கொடுக்கிறா, நம்மள குபேரனா இன்னைக்கு வச்சிருக்கிறது யாரு, இந்த பகவான் தானே, அவருக்கு நம்ம ஏதாவது கொடுக்க வேண்டாமான்னு அங்கேருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து பிக்ஷ பாத்திரத்தை கொடுத்தாராம். பிக்ஷ பாத்திரம் வந்தாச்சு, இந்த சத்திரம் கொடை இதெல்லாம் வந்தாச்சு, பிக்ஷ வாங்கணும் இல்லையா, அப்படி பிக்ஷ வாங்கறதுக்காக அப்படி வாமனர் அந்த பிக்ஷ பாத்திரத்தை எடுத்துட்டு வந்தார். அப்படின்னா சாட்சாத் அன்னபூர்ணி தேவியா இருக்கக்கூடிய அந்த உமாதேவி முதல்ல எடுத்து பிக்ஷைய போட்டாராம். அப்படி வாமனருடைய அந்த பிக்ஷா பாத்திரத்துல இப்படி சர்வதேவதைகளும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும்படி பகவானுடைய உபநயனம் நடக்கிறது. அதனாலதான் பொதுவாவே இந்த வாமனருடைய அவதாரத்தை உபநயனங்கள்ல சொல்ற வழக்கம். ஏன்னா இது போல எல்லா தேவதைகளுடைய ஆசீர்வாதமும் அந்த குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இத பொதுவா எடுத்து சொல்லக்கூடிய வழக்கம். இப்படி பகவானுக்கு உபநயனம் ஆயாச்சு. உபநயனம் ஆச்சு அப்படின்னா எதுக்கு அவதாரம் பண்ணிருக்கார், பலியை எப்படியாவது பொதுவா எல்லாரும் சொல்லக்கூடிய வழக்கம். பகவான் பார்ஷியாலிட்டி ரொம்ப ஜாஸ்தி, அவருக்கு அசுரங்களை கண்டாலே பிடிக்காது. இந்த பலிய பொறுத்தளவு என்ன அப்படின்னா பிரம்மண்யன், வதேன்யன், சத்யசந்தன், ஜிதேந்திரியன். என்ன அப்படின்னா பிராமணால மதிக்கக்கூடியவன், யாரு என்ன வேணும்னு வந்து தேகின்னு நின்னாலும் யோசிக்காம கொடுக்கக்கூடியவன், மறந்தும் கனவுலையும் பொய் சொல்லாதவன். ஜிதேந்திரியன் அப்படின்னா தன்னுடைய இந்திரியங்களை தன் வசம் வச்சுருக்கக்கூடியவன். ஏன்னா அதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா கண்ணு எதை பார்க்காதங்கிறோமோ அதைத்தான் முதல்ல பார்ப்போம். சீரியல் பார்க்காத அப்படின்னா சீரியலை தான் பார்ப்போம். காதை எதை கேட்காத அப்படிங்கிறோமோ அதைத்தான் கேட்போம். அனாவசியமா வம்பு பேச்ச கேட்காதன்னா அதுதான் கேட்போம். வாயை எதை பேசாத அப்படிங்கிறோமோ அதைத்தான் பேசுவோம். பகவத் பிரசாதமா எடுத்துக்கோ அப்படின்னா இன்னைக்கு லட்டு இருக்கா, இன்னைக்கு ஜாங்கிரி இருக்கா அப்படின்னு நாக்கு அடக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். மனசு அடக்கிறதுங்கிறது அதுக்கும் மேல ரொம்பவே கஷ்டம். இப்படி இருக்கும்போது நம்மளுடைய இந்திரியங்களை அடக்க முடியாது இல்லையா. பலி தன்னுடைய இந்திரியங்களை
தன் அடக்கத்துல வச்சிருந்தான். இப்பேற்பட்ட குணமானா இருக்கானே, இவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா, என்ன மாதிரி யாரால பிராமணால மதிக்க முடியும், என்ன போல யாரால சத்தியத்தை நிற்க முடியும், என்ன போல யாரால அள்ளி கொடுக்க முடியும், என்ன போல யாரால மனசை அடக்கி நிற்க முடியுங்கிற கர்ப்பம் இருந்ததாம். அந்த கர்ப்பத்தை நீக்கி அந்த பலிய பூர்ணமா தன்னுடைய சரணத்தை சேர்த்துக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பகவான் இப்பேற்பட்ட லீலையே பண்றான். ஏன்னா தேவேந்திரனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த இந்திர பதவி அப்படிங்கிறது சாஸ்வதம் கிடையாது. இன்னைக்கு இந்த இந்திர பதவி இருக்கு, நாளைக்கே இருக்குமான்னு கேட்டா சந்தேகம் தான். ஆனா இந்த பலிக்கு தன்னையே கொடுத்தாரு இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது பலி கிட்ட போய் பலிய ஆட்கொள்ளணும் அப்படின்னு அங்கேயே இருந்து கிளம்பி பலி ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு இருக்கான் மகாபலி. அந்த யாகத்துக்கு வரணும் அப்படின்னு அங்க இருந்து அப்படி சின்ன மட்டும் அந்த குழந்தை இத்தனோடுதான் இருப்பார். அப்படி கௌபீனத்தை கட்டிட்டு கையில கமண்டலு ஜபமாலை எல்லாம் வச்சுட்டு இன்னொரு கையால தசாவதாரத்தை பார்த்தாலே தெரியும், அந்த தசாவதாரத்தை அப்படி சத்திரத்தை வச்சுட்டு இருப்பார் கொடைய. அப்படி அந்த கொடைய ஒரு சுழட்டிட்டு அப்படி ஆடிட்டே வராராம் வாமன பகவான். அப்படி ஆடிட்டு வரும்பொழுது இந்த யாகம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, இந்த ரிஷிகள் எல்லாம் பார்த்தா ஒருவேளை சூரிய பகவானோ கொஞ்சம் மேலே இருந்து கீழே விழுந்துட்டாரோ என்னமோ தெரியலையே, இப்படி ஒரு தேஜஸ்வியா யாரோ வராளே, இல்ல இது ஒருவேளை அக்னி பகவான் தான் வராரா, யாரு வரான்னு தெரியலையே, இவ்வளோ தேஜஸ்வியா இருக்காரு அப்படின்னு பார்த்து. பொதுவா இந்த பிராமணாலே எப்படின்னா அவ பண்டிதாளா இருக்கா அப்படின்னா ஒழுக்காப்புல இருக்கிறவாள் அவ்வளவு ஈஸியா பண்டிதாள்னு ஒத்துக்க மாட்டா. அவனுக்கு என்ன தெரிஞ்சிட போறது, என்னோட அதிகமா தெரிஞ்சிடுமா அவனுக்கு அப்படின்னு எப்பொழுதுமே அந்த பண்டிதாளுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த இதை அவ விட்டே கொடுக்க மாட்டா. ஆனா இந்த வாமனை மட்டும் சின்ன அம்பிதான், வயசானவாலேயே அவ பார்க்க மாட்டாங்கும் பொழுது இது சின்ன குழந்தை. இந்த குழந்தை வரத பார்த்தோம்னா எல்லாரும் எழுந்து நின்று கையை கூப்பிக்கிறா. பலி எல்லாத்தையும் வாஷ் பண்றானா மகாபலி. இத பார்த்துட்டே இருக்கான். சுக்ராச்சாரியாலே ஒரு க்ஷணம் பார்த்து ஆச்சரியப்பட்டுவிட்டாரு. யாருக்கு இப்படி இருக்காரே, இவர் இவ்வளவு தேஜஸ்வியா இருக்காரு அப்படின்னு பார்த்த உடனே மகாபலி புரிஞ்சுருக்கான் யார் வந்திருக்கா அப்படின்னு. என்னதுக்கு இத்தனை ரிஷிகள் இருக்கா, இவாளுக்கே ஒண்ணும் புரியாம குழந்தைட்டு இருக்கா, மகாபலிக்கு புரிஞ்சுருக்கா அப்படின்னு கேட்டா மகாபலிக்கு புரிஞ்சுதான். என்ன புரிஞ்சுது அப்படின்னா இவரை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறது புரிஞ்சுதான் மகாபலிக்கு. ஏன்னா ஏற்பட்ட ரிஷிகள் எல்லாம் எழுந்துட்டு குழம்பிட்டு நிக்கிறா அப்படின்னா நாம ஏமாற்றோம் அப்படின்னு புரிஞ்சுருக்க அவனுக்கு. அதனால இது வந்திருக்கிறது சாதாரணப்பட்டவர் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுட்டான். அங்கே இருந்து வந்து ஸ்வாகதம் தே நமஸ்துப்யம் பிரம்மன் கரவாமதே பிரம்மர்ஷீணாம் தபஹா சாக்ஷாத் மன்யே த்வாய வபுர்தரம். இப்படி ஸ்வாகதம் பண்ணி கூப்பிடுறானா. கூப்பிட்டு சொல்றான், அத்ரனஹா பிதரஸ்கிருதா அத்யனஹா பாவிதம் குலம் அத்யஸ்விஷ்டஹா க்ரதுரயம் யத்பவான் ஆகதோ. ஸ்வாகதம் தே நமஸ்துப்யம், உங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன், ஸ்வாகதம் உள்ள வாங்கும் அப்படின்னு கூப்பிடலாம். கூப்பிட்டு அழைச்சிட்டு போய் பிரம்மன்னு உங்களுக்கு நான் என்ன கைங்கரியம் பண்ணணும், கிம் கரவாமதே உங்களுக்கு நான் என்ன பண்ணணும், ஏன்னா இப்பேற்பட்டவர் நீங்க வந்திருக்கேன், நீங்க உங்களை பார்த்தா என்ன தோணுது அப்படின்னா லோகத்துல இருக்கிற எல்லா பிரம்ம ரிஷிகளுடைய தபஸும் ஒரு ரூபம் எடுத்துட்டு வந்தது போல இருக்கேன் உங்களை பார்த்தா. அதனால நீங்க இப்ப வந்திருக்கேன் இல்லையா, நீங்க வந்த பொழுதுதான் அத்யனஹா பிதரஸ்கிருப்தா, எங்களுடைய குலத்துல எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் இப்பதான் முக்தி அடைஞ்சா. அத்யனஹா பாவிதம் குலம், எங்களுடைய குலமே இப்பதான் பாவனம் ஆச்சு. அத்ய ஸ்மிஷ்டஹா க்ரதுரயம், நான் இப்ப பண்றேன் இந்த யாகம், இந்த யாகம் இப்பதான் சபலமாச்சு. எப்படி சபலமாச்சு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா பவான் ஆகதோ,
நீங்க நான் பாத்துக்கு வந்திருக்கே, நீங்க வந்த க்ஷணம் தான் இப்படி அத்தனையும் பாவனமாச்சு சுவாமின்னு. நீங்க என்ன கேட்கிறீங்களோ கேளுங்கோ, என்ன கேட்கிறீங்களோ நான் தரேன் அப்படின்னு சொல்லிடுறான் மகாபலி. எப்படி தசரதர் விஸ்வாமித்திரத்தை போய் நீங்க என்ன கேட்கிறீங்களோ கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரோ, அது போல இவனும் நீங்க என்ன கேட்கிறீங்களோ தரேன், என்ன கேட்கிறீங்களோ என்ன கேட்டாலும் தரேன். நீங்க நிலம் கேட்கிறீங்களா தரேன், பைசா கேட்கிறீங்களா தரேன், இல்ல நீங்க பிரம்மச்சாரியா இருக்கு 100 பிராமண பெண்களை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கேட்கிறீங்களா, 100 பெண்களை 100 கன்னிகைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், என்ன கேட்டாலும் செய்யறேன், என்ன கேட்டாலும் செய்யறேன்னு சொல்றானா. இத கேட்டுக்கிறார் பகவான். இதுக்காக தான் வெயிட் பண்றார், எதுவுமே பேசல இது வரைக்கும் பகவான் வெயிட் பண்றார். இப்போ இத சொல்லிட்டான் இல்லையா, சொன்ன உடனே ஸ்ரீ பகவான் உவாச்ச வசைஸ்தவைத ஜனதேவ சூத்ரதம் யோசிதம் தர்மயுதம் யசஸ்கரம் யஸ்ய பிரமாணம் பிருகவஹ சாம்பரயே பிதாமஹ குலவிருத்தஹ பிரசாந்தஹ. இப்படி சொல்றாராம் பகவான். ராஜா நீங்க இப்படி பேசுறேன் அப்படிங்கறதுல ஒன்னும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஏன்னா உங்க அப்பா விரோச்சனன் இருக்காரு, அவர் தேவர்கள் எல்லாரும் மாறு வேஷத்துல பிராமணால போல வந்தார். அப்ப உங்க அப்பாவும் இப்படிதான் என்ன கேட்கிறேனோ உங்க தரேன்னா உன் உயிரை கூட பட்டுன்னு கேட்டா அவருக்கு தெரியும் வந்திருக்கிறது தேவர்கள் தான், பிராமணர்கள் கிடையாது, வேஷம் தான் போட்டு இருக்காரு. இருந்தாலும் பிராமண வேஷத்துக்கு மதிப்பு கொடுத்து உயிரை கொடுத்தவர் உங்க அப்பா. உங்க தாத்தா யாரு அப்படின்னு கேட்டா பக்தியினால அப்பேற்பட்ட நிருசிம்ம பகவான கண் முன்னாடி பார்த்தவர் பிரகலாத சக்கரவர்த்தி. உங்களுடைய பொண்ணு தாத்தா இருக்காரு, அவருக்கு அதுக்கு மேல பிரபாவம் ஜாஸ்தி. அவரை போல ஹிரண்யகசிபுவை போல தபஸ் பண்ணவர் அப்படின்னு ஒருத்தர் கிடையாது. ஹிரண்யகசிபுவே யாரு, அந்த ஜெய விஜயான்னு ஒருத்தர் தானே. அது போல சொல்ற உங்க குலத்திலேயே வந்தவர் தானே ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கிறவர். பூமியே கொண்டு போய் மறைச்சு வச்சாரே, எப்படி உங்க குலத்துல வந்தவார எல்லாரும் மகாத்மாக்கள். அப்படிப்பட்ட குலத்துல வந்த நீர் இப்படி பேசுறேன் அப்படிங்கறதுல ஒன்னும் ஆச்சரியம் கிடையாது அப்படின்னு உடனே மகாபலி ஆச்சரியப்பட்டானா. வந்திருக்கிறது 5 வயசு குழந்தை. இந்த 5 வயசு குழந்தைக்கு எங்க அப்பா, எங்க தாத்தா, எங்க கொல்லு தாத்தா எல்லா ஜாதகமும் தெரிஞ்சு வச்சுட்டு வந்திருக்கே. அப்ப இது ஏதோ ரொம்ப ஏதோ எல்லாம் தெரிஞ்ச குழந்தைதான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறான். நினைச்சிட்ட உடனே என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்னு கேக்குறான். இவரோ பார்த்தார். இவர் கேட்கும் பொழுதே என்ன கேட்கிறார் அப்படின்னா பிரம்மன்னு நிலம் வேணும். அவர் உடனே பார்த்தான், இந்த பூலோகத்தையே உங்க மேல எழுதி கொடுத்துடுறேன். ஏன்னா 3 லோகமும் இப்ப அவன் கண்ட்ரோல் இல்லையா, பூலோகத்தையே உங்களுக்கு எழுதி கொடுத்துடுறேன் அப்படின்னு உடனே தஸ்மாத் மஹீஷத்து ஈஷத்துங்க. இல்ல அவ்வளவுதான் வேண்டாம்பா, சரி என்னுடைய பாரத வருஷம் பரத கண்டம் இந்த ஜம்மு தீபம் இல்ல வெறும் இந்தியாவை மட்டும் தரேன், அவ்வளவுதான் இருக்குப்பா. ஈஷத்து குறை அவ்வளவுதான் வேண்டாம். இன்னும் இந்தியாவும் வேண்டான்னு, சரி வெறும் சவுத் இந்தியா மட்டும் தரவா, ஈஷத்து அதையும் குறை. இன்னும் ஈஷத்து ஈஷத்துன்னு ஈஷிண்டே இருக்கேளே, என்னதான் வேணும் உங்களுக்கு? வெறும் தமிழ்நாடு மட்டும், வெறும் கேரளா மட்டும், ஏதாவது வெறும் தேசம் மட்டும் கொடுக்கவா? ஈஷத்து வேண்டாம், அதுவும் வேண்டாம். சரி சுவாமி நீங்களே சொல்லுங்க என்னதான் வேணும், எது கேட்டாலும் ஈஷத்து ஈஷத்துங்கிறேன். குறைங்கோ குறைங்கோ, ஈஷத்துனா குறைங்கோன்னு அர்த்தம். எது கேட்டாலும் குறைங்கோ குறைங்கோங்கிறேன். என்னதான் உங்களுக்கு வேணும்? அதாவது என்ன எனக்கு வேணும்னா என்னுடைய சரணத்தினால இந்த இடத்துல உஷாரா சொல்றார் சம்மிதானி பதாமம. ஏன்னா அவனுடைய சரணத்தால 3 கொடுத்துட்டால என்ன பண்றதுன்னு என்னுடைய சரணத்துல 3 அடி மண்ணு கொடுக்கு. உடனே கொல்லுன்னு சிரிச்சுட்டானா மகாபலி. நான் நீங்க தூரத்தேர்ந்து வந்தப்போ ரொம்ப படிச்சவன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க இதுக்கு முன்னாடி பேசினேன், அதை கேட்டோம்னா அதி புத்திசாலி, இவரை போல புத்திசாலி உண்டான்னு நினைச்சேன். ஏன்னா இந்த வயசுலயே ப்ராடிசியா இருக்கேன், 5 வயசுலயே எல்லாம் தெரிஞ்சு விழுந்திருக்கேன், எங்க அப்பா எங்க தாத்தா எல்லார பத்தியும் தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு நினைச்சேன். கடைசியில உன்னுடைய புத்தியும் உங்களை போலவே குள்ளமா இருக்கு பாத்தீங்களா, இப்படி கேட்கிறேன் பாத்தீங்களா 3 அடி மண்ணு. ஏன்னா மகாபலி சக்கரவர்த்திட்ட தானம் வாங்கின்றதுக்கு அப்புறம் இன்னொருத்தன்ட்ட போய் கை நீட்டினேன் அப்படின்னா எனக்கல்லவோ அது அவமானம்.
அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி கேட்டுட்டேலே 3 அடி மண்ணு வேணும்னு கேட்கறீங்களே அப்படின்னு உடனே இந்த இடத்துல ஆச்சரியமா சொல்றாரு பகவான். அப்பா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ, என்னன்னா நான் இப்ப எதுக்கு இந்த 3 அடி கேட்கிறேன் அப்படின்னா, நான் நின்று தபஸ் பண்ண போறேன். நான் நிக்கிறதுக்கு 2 அடி, என்னோட காலை மாத்தி வச்சுக்கிறதுக்கு 1 அடி, அதனால மொத்தமா 3 அடி மண்ணு கேட்டுட்டேன். ஒண்ணு சொல்றேன்ப்பா, ஒரு மனுஷனுக்கு இந்த 3 அடி மண்ணுனால திருப்தி வரல அப்படின்னா நீ அவனுக்கு தேவலோகம் எந்த லோகத்தை கொடுத்தாலும் அவனுக்கு திருப்தியே பட மாட்டான். அவனுக்கு ஒரு வீட்டை எழுதி கூட, ஒரு தெருவை எழுதி கொடுத்துருக்கலாம், ஒரு தெருவை எழுதி கூட, ஒரு ஏரியாவை நம்ம பேர்ல எழுதி வச்சிருக்கலாம், ஒரு ஏரியாவை எழுதி கூட, ஒரு டிஸ்ட்ரிக்ட் நம்ம பேர்ல எழுதி வச்சிருக்கலாம். இப்படி என்ன கேட்டாலும் ஒரு கண்ட்ரியையே அவன் பேருக்கு எழுதி கூட, இல்ல ஒரு கான்டினென்ட் ஏசியா மொத்தத்தையும் அவன் பேருக்கு, கொஞ்சம் அமெரிக்கால பாதியும் நம்மளுக்கு எழுதி கொடுத்துருக்கான். சரி பூலோகம் மொத்தம் உனக்கு தான்ப்பா அப்படின்னா கொஞ்சம் அமராவதி அந்த மேல் லோகத்தையும் கொஞ்சம் எழுதி கொடுத்துருந்தா பரவாயில்ல. இப்படி எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தியே வராது. இந்த 3 அடி மனுஷன் 3 அடி மண்ணுனால ஒரு மனுஷனுக்கு திருப்தி ஏற்படணும் அப்படின்னு வாமனர் சொல்றார். அதனால நீ எனக்கு 3 அடி மண்ணு கூட போறோம் அப்படின்னு உடனே சுக்கராச்சாரியார் பார்த்துட்டார். அங்கேருந்து கூப்பிடுறார், பலி வா. உடனே குருநாதர் கூப்பிடுறான்னு உடனே என்ன சொல்லுவோம் சுவாமி, நீ வந்திருக்கானே ஒருத்தன் வாமனன் குள்ளமா, நம்பாத அவனை, அவன் சாதாரணப்பட்டவன் கிடையாது, அவனை நம்பாத. என்ன சொல்ற நீங்க, வந்திருக்கிறது யாருன்னு தெரியலையா, சாக்ஷாத் ஹரி நாராயணனே வந்திருக்கான், நீங்க எப்படி சொல்றேன்? அது அவனை நீ நோட்டீஸ் பண்ணி அவன் விஷயம் வந்ததுல இருந்து இந்த மேல போட்டு இருக்காளே அங்க வச்சோம், அதை இழுத்து இழுத்து விட்டு இருக்கான். ஏன்னா அவருக்கு மாமி இருக்காளே மகாலட்சுமி, அவ அவரை விட்டு போவே மாட்டா, அகலுகில்லே நிறையும் என்று அலர்வே மங்கை உரை மாறுவான்னு பிரம்மச்சாரியா வந்தாலும் இவர் பிரம்மச்சாரியா இல்ல, கிரகஸ்தன். அவருடைய வக்ஷஸ்தலத்துலதான் அவருக்கு மாமி உட்கார்ந்து இருக்கா. அவருக்கு மாமிக்கு என்ன மனசுல நினைப்புனா, நம்மதான் எல்லாருக்கும் பைசா கொடுக்கிறோம், நம்ம ஆத்துக்காரர் யாரோ ஒருத்தட்ட போய் தேடின்னு நிக்கிறாரே, அவர் யாருன்னு பாக்கணும்னு அவாக்கு மாமி எட்டி எட்டி பாக்குறா. அத நீ பாத்துக்க கூடாதுன்னு அவ இழுத்து இழுத்து விட்டுக்கிறா பல நங்க வச்சிருக்க. நீ நோட்டீஸ் பண்ணலையா? நான் பாத்துட்டேன் அவாக்கு மாமிய, அவாக்கு மாமியோட தான் வந்திருக்காரு அவர் பிரம்மச்சாரியே கிடையாது. அதனால நீ ஏமாந்துடாத. நீ அதனால ஆபத்து காலத்துல வாக்க மீறது தப்பு கிடையாது. அதனால நீ பேசாம இடத்த காலி பண்ணி இந்த இடத்துல எங்கேயாவது ஓடி போயிடு. உடனே மகாபலி சக்கரவர்த்தி சொன்னாரா, இது போல பொய் சொல்றத மாதிரி ஒரு பெரிய ஆபத்துங்கிறது கிடையாது. ஏன்னா நானும் என்னுடைய ஜென்மா பூரா சத்தியசந்தனா இருக்கணும்னு வச்சிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்தவர் ஹரியாவே இருக்கட்டுமே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க தாத்தா எந்த பெருமாளை பார்த்தாரோ அந்த பெருமாள் மறுபடியும் நம்ம பார்த்து தேடிட்டு வந்திருக்கார். அப்படி இருக்கும் பொழுது அவர் நம்ம பார்த்துக்கு வந்தாரு, அவருக்கு நம்மளுடைய சொத்தை எழுதி கொடுக்கறதுன்னு எல்லாம் அவர் கொடுத்தது தானே, சந்தோஷம் தான் அப்படின்னாரு. சுக்கராச்சாரியருக்கு கோபம் வந்துதான், உனக்கு இப்பேற்பட்ட ஞானத்தை சொல்லி கொடுத்ததேன்னா நீ பெரிய பண்டிதனாக்கோ என்னிடத்துல வந்து பேசுறியா? நீ என்னமோ பண்டிதனாக்கோ என்னமோ அவர் வந்திருக்கிறது பகவானாவே இருந்தாலும் பரவாயில்லங்கிற. அப்ப நான் என்ன, நீ இப்படி பண்ற இல்லையா பயலே, குருவை உதாசீனம் பண்ற இல்லையா, உன் கையில இருக்கிற ஸ்ரீ உன்னை விட்டு போகட்டும் அப்படின்னு குருநாதரான சுக்கராச்சாரியர் சபிச்சார். இதுக்குதான் பகவான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரா. ஏன் அப்படின்னா இவனுக்கு குரு பலம் குருவான பலமா இருக்கு. குருவான பலம் அப்படின்னா குருங்கிற சப்தத்துக்கே வெயிட்னு அர்த்தம். இப்படி எப்ப இவன் குருவாயால சாபத்தை வாங்கியிருந்தாலும் அப்ப இவனுக்கு அந்த குரு பலம் போச்சு இல்லையா. ஏன்னா குரு பலம் இருந்ததுன்னா, குரு அனுகிரகம் இருந்ததுன்னா பகவானாலேயே ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கறத இந்த இடத்துல காண்பிக்கிறார். அப்படி அந்த குரு பலமும் போச்சு இல்லையா. அங்க இருந்து மகாபலி வரான். சரி நீங்க கேட்டே இல்லையா, முன்னாடி உங்க காலால கேட்கிறேன், உங்களுக்கு திருப்திங்கிற, உங்களுக்கு திருப்தியா இருந்தா எனக்கு போறோம் சுவாமி அப்படின்னு அந்த கமண்டல ஜலத்தால அப்படி விடுறாராம். அப்படி விட 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 பகவான் திரிவிக்ரமனா அப்படி வளரவன் வளர்ந்துட்டே போனார். அப்படி ஓங்கி உலகளந்த உத்தமன் வேபாடி நாங்கள் நம்பா வைத்து சாட்டி நீராடினார் தீங்கி
நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து போகு பெரும் சென்று பூங்குகளை போது பொறி கண்டுகள் பெழுத்த தேங்காயே புட்டிருக்கு சீதமுலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரும் பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரும் இப்படி ஓங்கி உலகளந்த உத்தமனா நிகராராம் பகவான். இப்படி பகவான் வளர வளர என்ன ஆச்சு அப்படின்னா, பகவான் முதல்ல சின்ன வாமன வட்டுவாதான வந்தார். அப்ப மேல நட்சத்திரங்கள் எல்லாம் இருந்துதான். இப்படி பகவான் வளர வளர முதல்ல அது அவருடைய கிரீடத்துல வைரம் போல ஒவ்வொன்றும் இருந்துதான். அடுத்து இப்படி இன்னும் கொஞ்சம் பகவான் வளர வளர அது கிரீடத்துல இருந்து இறங்கி கழுத்துக்கு ஒரு ஹாரம் நெக்லஸ் போல இருக்குதான். இன்னும் கொஞ்சம் வளர வளர இடுப்புக்கு மேக்கலைய போல இருந்தா. இன்னும் கொஞ்சம் அவர் வளர 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 கடைசியில பார்த்தா அவருடைய பாத நூபுரம் போல ஆயிடுதான். அத்தனை நட்சத்திரங்களும் அப்படி இருக்கிறார் பகவான். பகவானுடைய அப்படி அந்த பாதத்தை தூக்கி ஒரு பாதத்தை மேல வைக்கிறார். அது மேல வச்சா அவருடைய பாதத்துக்கு ஒரு நக்கத்துல ஒரு துளி போய் சத்தியலோகத்துல நின்றுதான். பிரம்மா பார்த்தா, ஓஹோ பகவானுடைய சரணம் இது அப்படின்னு அங்கே ஓடி வந்து அவருடைய கமண்டல ஜலத்தினால அந்த நக்கத்தை அபிஷேகம் பண்ணா. அதுதான் இன்றைக்கும் கங்கை கங்கை கங்கைன்னு ஹரிபாத தீர்த்தம்னு அப்படி பிரவகிச்சுருக்காளே. அப்பேற்பட்ட அந்த கங்கையினுடைய உற்பத்தி மற்றொரு சரணத்தினால பூமியையே அளந்தார். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, பலிக்கு கும்பிட்டு ஒண்ணும் இல்லை. பலி பெண்ணானான் அப்படின்னா பகவான சரணாகதி பண்றானாம். சொல்றான், இத்தனை நாள் வரைக்கும் நான் சத்தியத்துல நின்றேன், நான் வரம் கொடுத்தேன், நான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருந்தேன். பிரபு என்ன நீ அப்படி பண்ண வச்சிருக்க அப்படிங்கறத இன்னைக்கு போயிருந்த. அதனால நீ என்ன பண்ணணும்னா என்ன சத்தியசந்தனா வை, என்ன பொய்யனா ஆக்கிடாத. 3 அடி மண்ணு நான் சொன்னேன் இல்லையா, என்னையே 3வது அடியா அளந்துக்கோ, என்னுடைய வாக்க சத்தியம் பண்ணிடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் பகவான். ஏன்னா பகவான் அதுக்கு முன்னாடியே கருடனை கூப்பிட்டு வருணாஸ்திரம் மூலமா மகாபலியை கட்டுறார். இப்படி கட்டி அத்தனை ஐஸ்வர்யமும் போச்சு. எல்லாம் போனதுக்கு அப்புறமும் பகவான கை கூப்பிட்டு சரணாகதி பண்ணா இல்லையா, அப்பேற்பட்ட அந்த பக்தன் எப்படி பிரகலாதனுக்கு தன்னுடைய திருக்கரங்களை அவருடைய தலையில வச்சாரோ, அது போல பலிக்கு ஒரு படி மேல பகவானுடைய எல்லா அங்கங்களுமே சிரேஷ்டம் தான். இருந்தாலும் அந்த திருவடி அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி வெயிட் உண்டு இல்லையா, அந்த திருவடிய அப்படி தூக்கி மகாபலியினுடைய தலையில வச்சாராம். இந்திரனுக்கு இந்திர பதவியை கொடுத்தார். பலிக்கு 3 அடி மண்ணை வாங்கிட்டு மண்ணை கொடுத்த பலிக்கு தன்னையே கொடுத்தாராம். அப்படி இருக்கும் பொழுது பலிக்கு அனுகிரகம் பண்றார். நீ இப்படி வந்து கடைசி நிமிஷத்துல கூட என்ன நம்பர பத்தியாப்பா, அதனால நான் உனக்கு ஒரு அனுகிரகம் பண்றேன். நீ என்ன பண்ண அப்படின்னா, பாதாள லோகத்துல சுகலம் அப்படின்னு ஒரு இடம் உண்டு. அந்த சுகல லோகத்துல நீ, உன்னுடைய மனைவி, உன்னுடைய குழந்தை, உங்க தாத்தா அங்க நிக்கிறாரே பிரகலாதன், எல்லாரையும் அழைச்சுன்னு அந்த சுகல லோகத்துல போய் நீ வாசம் பண்ணு. எப்பொழுதும் உங்க ஆத்துக்கு வாட்ச்மேன் மாதிரி, செக்யூரிட்டி மாதிரி நான் நிற்பேன். எப்பெல்லாம் நீ என்ன தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறியோ உங்க ஆத்து வாசலுக்கு வந்தனா நான் நிற்பேன். என்ன நீ தரிசனம் பண்ணலாம். அடுத்த மன்வந்திரத்துல உன்னையே இந்திரனா பண்றேன் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினார் மகாபலிக்கு. மேலும் சொன்னாராம், இப்படி மகாபலி சுகலத்துக்கு போனார் இல்லையா, இன்னைக்கும் சிரஞ்சீவியா இருந்திருக்கார். அவர் வருஷத்துல ஒரு நாளைக்கு வந்து தன்னுடைய ஸ்வஜனங்களை பார்த்துட்டு போவாராம். அந்த நாளைதான் நம்ம ஓணம் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த ஸ்ரவண துவாதசி, விஜய துவாதசி நம்ம எல்லோருக்கும் பெரிய பாக்கியம். அந்த வாமனரை ஸ்மரிக்கிறதுக்கு மேலும் மேலும் இது போல நிறைய சத்தங்கங்கள் கிடைக்கணும். நம்ம எல்லோரும் குரு கிருபைக்கு பாத்திரமாகணும், பகவானுடைய பிரேமைக்கும் கிருபைக்கும் பிரார்த்தமாகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி பூர்த்தி பண்ணிக்கலாம். கோபிகா ஜீவ
கோவிந்தா